வெல்கம் ஹரி. வெல்கம் கிக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா இன்னொரு நல்ல சர்ப்ரைஸ் என்னன்னா டைலர் டர்டன் அவர்கள் நம்ம கால்ல இல்ல. ஏன்னா அவர் ஏதோ வேலை இருக்குங்கிறனால கால் அட்டன் பண்ண முடியல. இப்பெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்ஸ்டாகிராம்குள்ள 2-3 நாள் போக முடியாது. ஏன்னா இந்த ப்ரொடியூசரா சிமுலேட் பண்றதுக்கு பெய்டு போஸ்ட் நீ காசு கொடுத்து போடுறதுன்னு இல்லாம புதுசா ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆயிருக்கானுங்க. இந்த டீகோடர்ஸ் அண்ட் அனலைசர்ஸ் ஆஃப் தி மூவி சொல்லி அந்த கோஷ்டி என்ன பண்றானுங்கன்னா ஒரு மாஸ் பிஹேவியரை கிரியேட் பண்ணிடுறானுங்க. இன்டெலெக்சுவல் பிஹேவியர் ஒன்னு கிரியேட் பண்ணி பரவ விட்டுறானுங்க. நீ 2 நாளைக்கு உனக்கு பிடிக்கலனாலும் அந்த படம் உன்னோட சர்க்கிள்குள்ள வேற லெவல்ல கொண்டாடப்பட்டுட்டே இருக்கும். உண்மையாலுமே அந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இல்ல. ஏன்னா நீயும் ஒரு 100-150 பேருக்கு உட்கார்ந்தா பாக்குற தியேட்டர்ல அவங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் பாக்குற, உன் கூட ஃப்ரெண்ட்ஸ்ட நீ படம் நல்லா இருக்கான்னு இல்லையான்னு கேக்குற, இதெல்லாமே நடக்குது. ஆனாலும் இந்த இன்டர்நெட்டை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல இல்லையா? ஆமா. சோ இதுக்கான ரீசன் என்னடான்னு பார்த்தா கடைசியா இங்க சுத்திட்டு இருக்கு இந்த ஓக் ஆட்கள்லாம் அண்ட் இவனுங்களோட அனாலிசிஸ் அண்ட் முன்னாடி எல்லாம் ரிவ்யூவர்ஸ் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவானுங்க. இன்னைக்கு இந்த மாதிரி புதுசா எவால்வ் ஆயிருக்க ஆட்கள் இன்ஃபுளுன்சிங் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏங்க இதுக்கும் நீங்க டிஸ்க்ளைமர் போட்டுக்கணுங்க. இந்த லிபரல் ஸ்லோ ஃபிளேக்ஸ் இருப்பாங்க. அது எப்படி நீங்க எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன்ல இருக்கலாம், எல்லாரும் ஒரு மைண்ட் செட்ல பாக்கலாம். நீங்க எப்படி அது நல்லா இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது சப்ஜெக்ட் டு எங்களுடைய பார்வைக்கு. இது யார் மனதை புண்படுத்துவதற்கு இல்ல. ஓகேவா? இதெல்லாம் நீங்க முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுருங்க. இவங்க எல்லாம் யார் தெரியுமா? ஃபெமினிஸ்ட் அதாவது இந்த பொண்ணுங்க எல்லாம் பாவம் ப்ரோ. இந்த ஃபெமினிசம் மென்சுரேஷன் இதெல்லாம் போடுவாங்க தெரியுமா? ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு பெண்களுக்காக நான் போராடுறேன்டான்னு ஒரு 10 பேர் கிளம்பி வருவாங்கல்ல, அந்த குரூப் ஆளுங்க எல்லாம் வருவாங்க நம்மள்ட்ட. இல்ல எனக்கு அப்படி தேவையில்லை. யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தோணுது பேசி ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்மளே கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு சிரிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. ஆமா ஆமா அதேதான் அது போட்டு விட்டுரும். ஓகே, இதுல பிரச்சனை என்னன்னா, இப்போ நீ தியேட்டர்ல படம் பாக்குற, ஓகேவா? படம் ஃபுல்லா பாக்கும்போது உனக்கு படம் பெருசா பிடிக்கல, அங்கங்க உனக்கு ஒரு சில சீன்ஸ் வைக்கிறாங்க, ஓகேவா? அது எதுக்காக வச்சிருக்காங்க, எதுக்கு வந்துருது, அது தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு, ஓகேவா? இவங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இவங்க போய் ஒரு 4-5 இந்த கேப்ல ப்ரொடியூசர் என்ன பண்ணிருப்பான்னா, ஒரு 4-5 இந்த மூவி ரிவ்யூ வெப்சைட்டு கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு 3 ரேட்டிங் 4 ரேட்டிங் போட விட்டுறான், ஓகேவா? இவனுங்க அதை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும், எனக்கு தான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு டீகோட் வீடியோ பாக்குறானுங்க. அவனுங்க என்னடான்னா இவனுங்க அந்த மிஸ் பண்ண 4 சீனுக்கு எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இருந்திருக்கு, நம்ம அறிவு கேட்டலையோ, இப்ப எட்டிருச்சு, இனிமே இந்த படம் வேற லெவல் நம்ம உணர்ந்து கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றவங்க தான் 90% இந்த குரூப். இன்னொன்னு நீ பாத்திருக்கியா, இந்த மாஸ் பிஹேவியர் கூட ரொம்ப ரிலவெண்டா இருக்கணுங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நீ தனியா உனக்கு உண்மையாலுமே வேணும்னே தனியாவே ஒப்பீனியன் சொல்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கானுங்க, அவனுங்களை விட்டுருவோம். பட் ஜென்யூனாவே உனக்கு அந்த விஷயம் பிடிக்கலனாலுமே இன்னைக்கு இருக்க இந்த நிறைய இசமு, அதுக்கப்புறம் நிறைய குறியீடுகள், இது எதுவுமே உங்களுக்கு புரியல, உனக்கு கதையோட சாரமே புரியல, அதனாலதான் உன்னால என்ஜாய் பண்ணவே முடியலன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கானுங்க தெரியுமா? ஆமா ஆமா. அந்த PhD படிச்சுட்டு வரணும் ப்ரோ. நீங்க ஒரு படத்தை பாக்குறதுக்குன்னா நீங்க ஒரு PhD பண்ணிட்டு வந்தாதான் நீங்க படத்தை பார்க்க முடியும்னு சொல்லக்கூடிய அந்த ஓக் செட் ஆஃப் கிரிஞ்சான்ஸ் தான் இன்னைக்கு நம்ம செயல் போட போறோம். இது ஆக்சுவலா நம்ம ஊர்ல மட்டும் இருக்குன்னு சொல்லிட முடியாது இல்லையா? எல்லா ஊர்லயும் இருக்கு. இந்த என்ன மாதிரினா எனக்கு அந்த கிரியேட்டர் பேரு அந்த படம் எல்லாம் எனக்கு கரெக்டா தெரியல. பட் ஆனா ஏதோ ஒரு படத்துக்கு ஸ்னைடர்ஸ் கட்டா அந்த பேர் என்ன? ஆமா ஆமா, ஜாக் ஸ்னைடர், ஸ்லோ மோஷன். சோ அந்த ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிம்பிள் லாஜிக் தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு படம் 3 மணி நேரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, அது ப்ரொடியூசர்ஸ் கட்டுன்னு சொல்றானுங்க, பாத்துட்டானுங்க. என்ன சீன்ஸ் இருக்கோ அந்த சீன்ஸ்ல எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, கதையிலுமே எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, படம் நல்லா இல்ல அப்படின்னா ஒரு கூட்டம் மட்டும் தனியா 4 மணி நேரம் கட்டுக்கு வெயிட் பண்றது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் கட்டு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த ஆல்ரெடி எடுத்த கட்ல இருந்து இவன் எக்ஸ்ட்ரா நிறைய தனியா இன்க்ளூட் பண்ணி சீன்ஸ் எடுத்திருக்கான். அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த இதை ரிலீஸ் பண்ணிருக்கான். அவன் எக்ஸாக்டா வச்சிருந்த தனியான கட் ரஃப் எடிட் கூட கிடையாது, அது இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு.
அத கம்ப்ளீட் பண்ணது இன்னொரு டைரக்டர், ஓகேவா. இவன் வந்து இவனோட இதுல வந்து ஒரு இன்கம்ப்ளீட் வெர்ஷனா இருந்ததுனால அவன் வந்து வெறும்னா அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சான். இந்த படம் மொக்கையா போனதுக்கு உடனே அந்த டைரக்டர் மேல பழிய போட்டு இவன் வந்து வேற லீக் டைரக்டர், அவன் தான் சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை போட்டு கிளி வச்சு, அந்த ஆள் ரெண்டு படம் 2 பில்லியனுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்த டைரக்டர், ஓகேவா. அதுக்கு முன்னாடி அவஞ்சர்ஸ் 1, 2 எடுத்துரு, அந்த வேற லீக்னு நான் சொல்ல வரல. அந்த ஆள் எடுத்த படம் வந்து ஆல்ரெடி பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிழிக்குதுன்னா நீங்க ஆப்வியஸா அக்செப்ட் பண்ணியாங்கன்னா அவனுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு. அப்ப வந்து அவனை அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ரோப் இன் பண்றாங்கன்னா அவன்கிட்ட டேலண்ட் இல்லாம ரோப் பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா இங்க உட்காந்துட்டு வந்து நம்ம பெரிய பெரிய பிளேயர்ஸை கிளிப்போம் தெரியுமா. விராட் கோலி அந்த இடத்துல ஒழுங்கா பேட்டிங் ஆடல தோனி அந்த இடத்துல ஒழுங்கா ரன் அடிச்சிருந்தாருன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கு பாப்பா. இவனுங்க வந்து எதவோ அங்க போய் நின்று ஆடுற மாதிரி இவனுங்க வேஸ்ட் இருப்பானுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாஸ் பிஹேவியர் கிரியேட் பண்றானுங்க. இது வந்து வேற லீக், நாங்க வந்து ஒரு தனியான விஷயத்துக்காக ஒரு யூனிக்கான விஷயத்துக்காக செயல்படுறோம், நாங்க இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க தங்களை தனியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஒரு பர்சனை சுத்தி கிரியேட் ஆகிற இந்த டாக்ஸிக் ஃபேன்ங்கிற திங் இருக்குல்ல, ஆமா, இந்த விஷயத்த நீ ரொம்ப ஈஸியா தமிழ் சினிமால ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா நீ நல்லா பார்த்தனா தெரியும், ஒரு 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 டெபியூட் ஃபில்ம் மேக்கர்னு வச்சுக்கோங்க, பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்காது அவனுக்கு. அவனோட படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு, என்டர்டைனிங்கா இருக்கு, எங்கேஜிங்கா இருக்கு, தியேட்டருக்கு போய் பார்த்து எனக்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா தான் அந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆகுறதும் சரி, அந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்ல வெளில வரதும் சரி, அதுக்கான ப்ரமோஷன்ஸும் வந்து அந்த படம் நல்லா இருந்தா மட்டும்தான் அமையும், சரியா. பட் ஆனா ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிருக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், கரெக்டா. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஆரம்பிச்ச காலத்துல அவங்கள்ட்ட யூனிக்கா ஒரு விஷயம் இருந்திருக்கும், அதுல அவங்க ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க, அதனால ஒரு ஃபேன் பேஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும், சரியா. பட் எப்பவுமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மனுஷங்க எப்படி எவால்வ் ஆறான்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. இந்த யாரோ ஒரு வெற்றிமாறனா ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருப்பான், இந்த இந்த கிரியேட்டருங்கிறது வந்து கிரியேஷன்ங்கிறது வந்து ஒரு செக்ஷுவல் அர்ஜ் மாதிரி தான், ஒரு வயசு வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அவன் இரலவென்ட் ஆயிருவாங்கிற மாதிரி. சூப்பரான ஒரு வார்த்தை. அப்படி இருக்கும்போது நிறைய ஆட்களுக்கு வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க ஆக்சுவலா வந்து அவுடேட் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு எனக்கு இதுதான் கரெக்ட்னு படுது, எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கானுங்கன்னு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. மணிசார சொல்றீங்க இல்லையா? இப்படி எடுத்த உடனே சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க ஆடியன்ஸ்க்கு. கண்டுபிடிச்சிருப்பாங்க நீங்க ஓவர் த டைம்னு சொல்லும் போது. அதை விட வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு மனிதர் இருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு மனிதர் இருக்காரு, 3வது 4வது இடத்துலதான் வந்து மணி ப்ரோ வருவாரு. அதான் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்கன்னா, இன்னும் அந்த டைரக்டர் அதே பழைய ஃபார்ம்ல இருக்காரு, அவர் வேற லெவல் படம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க படத்தையும் இவனுங்க அந்த டைரக்டர் எதையா ஒண்ணு ஒரு பிளாக் ஸ்கிரீன் 5 செகண்ட் எடுத்தாலே வந்து டீப் மீனிங் ப்ரோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க. சோ இன்னைக்கு ஒரு 4 படம், அந்த 4 படம் ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் சார்ந்தது. அவனோட டாக்ஸிக் ஃபேன்ஸ் பீயிங் ஓக் எப்படிலாம் நம்மள வந்து செய்யறானுங்க, எப்படிலாம் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு மைலேஜ் கிரியேட் பண்றானுங்க, அது ஏன் மத்த படத்தை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 ஆஸ்பெக்ட்ஸை பத்தி பேசலாங்கிறதா ஐடியா. சோ நம்ம டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி இல்லையா? ஆமா, நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் இன் தி சென்ஸ் மோஸ்ட் ஃபேவரட் கிரிஞ்ச் மூவிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து என்ஜிகே நந்தகோபாலன் குமாரன். சோ இந்த படம் வந்து செல்வராகவன் அவர்கள் இயக்கின படம். நான் கஞ்சா குடித்து கொண்டே எடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதான் அந்த படத்தோட ஒரே ஆக்சுவலா அந்த படத்தோட ஹிடன் நேம் அதான், ஒர்க்கிங் டைட்டில் வைப்பாங்க இல்லையா ஒவ்வொரு படத்துக்கும். நான் கஞ்சா குடிக்குதான் அந்த படத்தோட டைட்டில், அதனால நம்ம ஒரு இது ஒண்ணும் சொல்லல. பட் ஆனா படம் அந்த மாதிரிதான் இருந்துச்சு இல்லையா, எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலவெண்டா எதுவும் இல்ல, ஒரு கோரிலேட்டடா எடுத்த மாதிரியும் இல்ல, சம்பந்தமே எல்லாம் என்னமோ நடந்துகிட்டு இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்டு சொல்லியிருந்தான் தொடர், என்னன்னா வந்து இந்த கொஹரண்ட் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னான், ஓகேவா. அது வந்து ஒரு பெர்ஃபெக்டான வேர்டு. என்னன்னா கொஹரண்ட் ஸ்டோரினா அந்த கதையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும், அதனால ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதனால வர பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றாங்க, இது ஒரு கொஹரண்ட் ஸ்டோரி. ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்ல முடியும், ஓகேவா. இதுதான் வந்து ஜெனரல். நீங்க ஒரு மொக்க தமிழ் படம் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இது இருக்கும், ஓகேவா. இப்ப நாம சொல்ல போற படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தை தவிர்த்து பாக்கி எதுலயுமே கோஹரண்ட் ஸ்டோரியே கிடையாது. சில வந்து சில அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஐடியா இல்ல சில நான் வந்து புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறாங்கிறதுல வந்து நீ கோஹரன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, ஆனா அந்த டைம் என்டர்டைனிங்காங்கிற விஷயத்த பார்க்கலாம் அதுல. ஆமா, ஒரு ரெண்டுமே இல்லங்கும் போதுதான் உனக்கு அதுல பிரச்சனை கிரியேட் ஆகுது. சோ கமிங் பேக் டு என்ஜிகே, இந்த படம் ஆக்சுவலா வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா
அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செல்வராகவனுக்கு ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையுமே ஒருமையிலதான் சொல்ல போறோம். இதுலயும் வந்து செல்வராகவன் சொல்லணும், மணிரத்னம் சார்ன்னு சொல்லணும்லாம் வருவானுங்க. பட் இது நம்ம அவங்களோட என்ன சொல்றது, பர்சனல் அட்டாக் மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. லிட்டரலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி பேசிப்போம் அப்படிதான் அட்ரஸ் பண்றோம் இல்லையா. அதான் செல்வராகவனுக்கு வந்து ஒரு பெரிய கேப் இருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அந்த கேப்ல ரீரிலீஸ் பண்ண 2-3 படங்கள் தான் வந்து செல்வராகவன் மேல மறுபடியும் ஒரு கல்ட் ஃபாலோவிங், அந்த அத வந்து லைவா வச்சுட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவானுங்க இல்லையா. அதுல ஒண்ணு வந்து 1000 அண்ட் புதுப்பேட்டை. நான் லிட்டராவே வந்து என்னடா இந்த படம் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம தியேட்டருக்கே போய் பாத்துருவோம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி நான் 1000 போய் பாக்குறேன் தியேட்டர்ல. போய் பார்க்கும்போது எனக்கு அந்த ஐடியா பிடிச்சிருக்கு. நீ பொன்னியின் செல்வன் படிச்சிருக்க இல்ல வந்து அதுக்கப்புறம் அந்த இவர் எழுதின அதோட கன்டினியூஷன் புக் ஒண்ணு படிச்சிருக்கனாலே உனக்கு அந்த யூனிவர்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துரும். அதுக்கப்புறம் ஒருத்தன் இந்த ஐடியாவை காயின் பண்ணிருக்காங்கிறது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஈவன் தோ அது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபில்மா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அந்த படத்துல இருந்த விஷனும் சரி, அந்த படத்துல அவனுங்க அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி பண்ணிருந்த நிறைய விஷயம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல ஒரு செல்வராகவன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் 1000 வந்து அத ஒரு கமர்ஷியலி ப்ராஃபிட்டபிளாவும் சரி என்டர்டெய்னிங்காவும் மாத்திருக்க முடியும்னு கேட்டா இல்ல, அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இல்ல. அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுக்கு ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஏன் இவ்வளவு பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கான மெயின் ரீசன் ஜிவி மியூசிக் தெரியா. செல்வராகவனா அந்த படத்துல என்ன போட்டிருக்கான்னு பார்த்தோம்னா விஷன் போட்டிருக்காப்ல, பட் அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு இல்ல என்டர்டைனிங்கா இருக்கு அவர் சைட்ல இருந்துன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஆமா. ஆனா இன்னும் பார்த்தோன்னா அந்த படத்துக்கு ஒரு கல்ட் ஃபாலோவிங் இருக்கு, அத நான் தப்புன்னு சொல்லல. பட் ஆனா அத வேற லெவல் டாக்ஸிக்கா கன்வெர்ட் பண்ணி இப்போ அது பிடிக்கலன்னு சொல்றவனுக்கு வந்து உனக்கு அறிவு பத்தல, இந்த உனக்கு அறிவு பத்தல அப்படின்னு சொல்றவனாதான் வந்து நாம இங்க டாக்ஸிக்னு சொல்றோம். அவன் தான் இங்க பிரச்சனை. ஓகேவா. அதே மாதிரிதான் புதுப்பேட்டையுமே வந்து அது ஒரு ஜானர் ஃபிலிம் தான் இல்லையா. புதுப்பேட்டை வந்து நீங்க அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நீங்க வந்து சொல்ற மாதிரி அது ஒரு ஃபுல் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அதுல வந்து அவனுடைய ஒரு செட் ஆஃப் எக்ஸென்ட்ரிக் எலமெண்ட்ஸ் அங்கங்க இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரோட யூனிக் பிஹேவியர் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல ஒரு கொஹரண்ட் ஸ்டோரி இருக்குங்க. ஏல ஆரம்பிச்சு பில முடியும். எப்படி ஒருத்தர் இங்க இருக்கிற இப்படி ஒருத்தர் எந்தெந்த ஈவெண்ட்ஸ் அவனை மாத்தி ஒரு அப்பாவி சின்ன பையனை வந்து எப்படி வந்து ஒரு கொடூர தாதாவை மாத்தி அதுக்கப்புறம் அவனை வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்குள்ள போகுது. அவனோட அந்த ஒரு ஃபுல் ஸ்டோரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு A to B டிராவல் ஆகுறது. அதுக்கப்புறம் அதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த லேயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆளோட எக்ஸென்ட்ரிக் பிஹேவியர், ஒவ்வொருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட பர்சனல் கனெக்ட், அந்த மாதிரி உங்களுக்கு மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் வரும். சோ அதனால நம்மளுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு சொல்லணும்னா. நீ ஆக்சுவலா ஒரு டைரக்டருக்கு எப்போ ஒரு யூனிக் இமேஜ் கிரியேட் ஆகுது இல்ல யூனிக் ஃபேன் ஃபாலோவிங் கிரியேட் ஆகும்னா அவனோட எசென்ட்ரிசிட்டி பொறுத்துதான் இல்லையா. அது ஒரு லெவல்ல வரைக்கும் இருக்கும்போது அதை ஈஸியா நீ உன்னால கிரகிச்சுக்க முடிஞ்சு உனக்கு பிடிச்சிருந்துச்சும் கூட. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப செல்வராகவன் என்ன பண்ண ட்ரை பண்றாருன்னா இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி தான் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, என்னோட யூனிக் இமேஜை நான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும், நான் என் படமா உன்னை பண்ணணும் அப்படிங்கறதுல இறங்கிதான் NGK பண்ணதான் எனக்கு தோணுது. சோ NGKக்குள்ள நீ போய் உட்காரும் போது பார்த்தா லிட்டரலா அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல, எந்த லாஜிக்ஸுமே இல்ல இடத்துல இல்லையா. நீ சொன்ன அந்த கொஹரன்ஸும் இல்ல, என்டர்டைனிங்காவும் இல்ல அந்த படம். நீ இப்ப புதுப்பேட்டைனாலுமே புதுப்பேட்டையில அட்லீஸ்ட் நிறைய படத்தோட இன்ஸ்பிரேஷன்ஸ்ல அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். நீ நடக்கிற செட் ஆஃப் ஈவென்ட்ஸ் உன்னால ஈஸியா கிரகிச்சுக்க முடிச்சு. அந்த மாதிரி ஈவென்ட்ஸ் நீ இதுக்கு முன்னாடி படத்துல பாத்துருக்க மாட்டேன், புரியுதா. பட் NGK வரும்போது அதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் படங்கள் வந்துருந்துச்சு. நம்மளுக்கு லிட்டராவே அரசியல் படங்கள்ல எதெல்லாம் ஹை பாயிண்ட்ஸ், ஒருத்தன் கிரே கேரக்டரா இருக்கானா என்னெல்லாம் பண்ணுவாங்கிறதெல்லாம் உன்னால ஈஸியா நீ ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்த. அப்ப இருக்கும்போது NGK பார்க்கும்போது ஏடா புதுசாவும் ஒண்ணும் இல்ல, கேரக்டர்ஸும் ரொம்ப எசென்ட்ரிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க, அது வந்து ரியலிஸ்டிக்காவும் இல்ல பார்க்கும்போது உனக்கு வந்து இதாவும் இல்ல, படம் முடிச்சு வெளில வரும்போது உனக்கு ஒரு முடிச்சு வரவங்கிற ஒரு ஃபீலும் இல்ல. இது எங்க தெரியுமா வரும்? இப்போ ஒரு சூப்பரான சீன் சொல்றேன். இத வந்து நம்ம டைலர் வந்து ரெகுலரா சொல்லுவாரு. ஒரு சாணம் பிடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவாரு ரெகுலரா எல்லா பாட்காஸ்ட்லயும். என்னன்னா ஒருத்தன் வந்து அவன் சாணம் பிடிக்கிறான்னா அந்த சீன்ல வந்து ஆக்சுவலா வந்து வேற லீக்ல புத்தி யூஸ் பண்ணி சீன்ல வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட ரிசால்வ் பண்ணிருக்கணும், இல்ல ஆப்போசிஷனுக்கு ஒன்னு உருவாக்கி இருக்கணும். ஓகேவா. ஆஹா அம்மா பிளான் பண்ணிட்டான்டா. இதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்திருந்தீங்கன்னா அதுல வந்து லிட்டில் ஃபிங்கர்னு ஒருத்தன் வருவான். ஓகேவா. அவன் வந்து என்னன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளு. அவன் வந்து வேற லீக்ல பிளான் பண்ணி கிங்டத்தே இது பண்றதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு இருப்பான். ஆக்சுவலா அப்படிப்பட்ட ஒருத்தன்.
இப்போ அவனுக்கு வந்து அவன் அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுட்டு இருக்கும் போது பேக்ரவுண்ட்ல கூர்த்திட்டு இருந்தா ஓகேவா, இவன் அங்க நின்னு வெட்டியா ஊர்க்கதை கேட்டுக்கிட்டு இருப்பா, ஓகேவா, புத்திய கூர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கும். அப்ப வந்து நம்மளா உணர்ந்துக்கணும் புத்திய கூர்த்திட்டாரு. ஆக்சுவலா அவன் புத்திசாலித்தனமா அங்க எதுவும் பண்ணவே இல்லை. அதான் ஒரு சீன்ல ஒரு வேற லெவல் ஹை மொமெண்ட் இருந்து பின்னாடி சப்போர்ட்டிங்கா இந்த குறியீடு தான் பிரச்சனை இல்ல. குறியீடு தான் ஹைங்கும் போது உனக்கு என்னது ஒருத்தர் பின்னாடி வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கான் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். படம் முடிச்சுட்டு வந்து நீங்க டீகோடிங் வீடியோ பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கிறதா அந்த சீனோட ஹை. வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கிறத நீ வந்து அப்சர்வ் பண்ணலன்னா எனக்கு வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கிறது வந்து இதுலதான் இருக்கும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் இருக்கும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கும். அது சவுண்ட்ல லைட்டா சவுண்ட் மிக்சிங்ல லைட்டா அத முன்னாடி சேர்த்திருப்பாங்க. அதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு செல்வராமன் வந்து இந்த நைட் உட்கார்ந்து அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மதியானமா உட்கார்ந்து இந்த இதெல்லாம் பாத்துறாரு போல. அனாலிசிஸ் வீடியோ எல்லாம் பாத்துட்டு வந்துட்டு பிளஸ் அவரோட சில இமேஜினேஷன்லாம் வச்சு இதுதான் அதுதான் அப்படின்னு கிட்டத்தட்ட இப்ப இந்த கல்ச்சர் கிரியேட் ஆயிருக்குல்ல, கிரியேட்டர்ஸே வந்து நான் இதெல்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு படம் என்டர்டெய்னிங்கா இல்லையே. அதுதான் எங்க பிரச்சனை. என்ஜிகேல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குடா. என்னன்னா வந்துட்டு இந்த நிறைய இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு நீங்க ரொம்ப லாஜிக்ஸ் பார்க்க கூடாது, லிபர்ட்டி எடுப்போம் நாங்க, அப்புறம் A to B to C to D படம் டிராவல் ஆகணும்னு நினைக்க கூடாது, ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறத நீங்களே ஏத்துக்கணும். எனக்கு ஓகே, நான் ஏத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நான் இப்படி ஏத்துக்கிறதன் மூலமா உனக்கு இன்னும் மிகப்பெரிய லிபர்ட்டி கிடைக்குது. நிறைய சீன்ஸ் எனக்கு கன்வே பண்ண நீ என்ன நினைச்சுக்கிற, என் ஆடியன்ஸ் வளர்ந்துட்டாங்க நான் நினைச்சுக்கிறேன், அவங்க எவால்வ் ஆயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிறேங்கிறத சொல்ற கரெக்டா. அப்படி இருக்க நீ இவ்வளவு லிபர்ட்டியோட சேர்த்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் எடுக்கணும் கரெக்டா. உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்றதுக்கு இருக்குங்கிற, அப்ப எவ்வளவு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருக்குங்கிற, பட் படத்துல ஒண்ணுமே இல்லையே. படத்துல இவன் காமிச்சேன்னு சொன்ன விஷயத்தை விட காமிக்காத விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. நீ அந்த லாஜிக்ல போய் கேட்கும்போது என்ன சொல்லுவானுங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் காமிக்க முடியாதுங்க, ஐ ஸ்டில் கான் ஸ்பூன் ஃபீடிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. இவங்களுக்கு இப்போ என்ஜிகேல வந்து அவனுக்கு எப்போ எனக்கு தெரியல ப்ரோ, இப்போ அவன் எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு செல்வராகவனோட ஏஜ் எனக்கு தெரியல, ஒரு 45-50 இருக்கும், ஓகேவா. அவருக்கு ஆப்வியஸா என்ன விட அதிக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு வந்து ஒரு மேனேஜிங் டீம் இருக்கு, ஓகேவா. ஒரு சிஎம் வந்து இந்த ஸ்பையை வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட பர்சனல் கெயின்ஸுக்கு. இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாம இவர் ஏதோ ஐடென்டிஃபை பண்ணி படத்துல வச்சதா வந்து பெருசா நினைச்சிட்டு இருக்கிறாரு போல் இருக்கு. இது ஆப்வியஸா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்க எனக்கு ஒரு 24-25 தான் ஆகுது. இப்போ ஒரு ஆப்வியஸா நீங்க வந்து ஒரு எந்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கனாலும் அதுல வந்து உளவு பிரிவை வந்து முதல்வர் இப்படி இப்படின்னு வரும், ஓகேவா. நியூஸ் பேப்பர் திறந்து பாத்தீங்கன்னால இருக்கிற இன்ஃபர்மேஷன். சோ இதுல வந்து அவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் எதுவும் திங்க் பண்ணி எடுத்துட்டு வரல. அவர் வந்து அந்த ஒரு வேற லீக் ஒரு மாஸ் மொமெண்ட் சேஞ்ச் பண்ணி ஒரு ஹீரோட புத்திசாலித்தனத்தை நம்மளுக்கு கன்வே பண்றது அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் வந்து 1-2 எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷனை எடுத்து படத்துல வச்சுட்டு அதுக்குள்ள இவருக்கு பிடிச்ச மாதிரி அதை ஒரு உருவக நாள் படுத்திட்டு இது வந்து வேற லீக்ல இருக்கு நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு வார்த்தையா இருக்கும். இது எப்படின்னா, நான் இப்போ ஒரு பேங்க் ஹைஸ்ட் மூவி எடுக்கிறேன், ஓகேவா. அந்த ஹைஸ்ட்ல வந்து நான் இப்போ வந்து ஒரு பேங்க்குக்கு போறானுங்க, நான் வெளியிலேயே அப்படியே ஃப்ரேம் வச்சிருக்கேன், உள்ள போறானுங்க, அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டே இருக்கேன், பணத்தை எடுத்துட்டு வந்துடுறானுங்க. எப்படி எடுத்தானுங்க இதெல்லாம் நான் காட்ட மாட்டேன். நீங்களாவே நான் இதை வந்து நீங்க ஒரு லிபர்ட்டி எடுத்துக்க, நான் வெளியில வந்து அந்த இப்போ திருடுறத வந்து ஒரு தப்பான செயல் இல்ல வந்து இவங்களுக்கு தேவையான ஒரு செயல்ன்ற மாதிரி ஒரு உருவப்படுத்துற ஒரு காட்சியை வச்சிடுறேன், ஓகேவா. அவ்வளவுதான். இவங்க வந்து இது வந்து நான் வந்து இவங்க லிபர்ட்டி எடுத்துக்கணும், நாங்க வந்து நீங்க இப்படி இப்போ லாஜிக்ஸ் எதிர்பார்க்க கூடாது, எப்படி தப்பி போகணும். டே நீ வந்து அந்த ஹைஸ்ட் சீன் ஒண்ணு வைக்கிறதோட மெயின் ரீசனே எனக்கு அந்த ஹைஸ்ட காட்டி என்னை என்டர்டெயின் பண்றதுக்கு தான்ன்றதான் அந்த ஹோல் பாயிண்டே. இட் இஸ் அபவுட் என்டர்டெயின்மெண்ட். தென் ஒன்லி இட் கோஸ் டு தி ஆர்டிஸ்டிக் அந்த ஆர்ட் ஹவுஸ் திங்ஸ். அப்படி இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இப்போ ஆர்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு ஒரு நம்ம ராம் டைப்ல ட்ரை பண்ணலாம். ஒரு பேரன்பு எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆர்ட் ஹவுஸ் மூவி, உங்களுக்கு ஆக்சுவலாவே அந்த திங் எல்லாம் உங்களுக்கு ஹிட் ஆகும் இல்லையா. ஒரு இதை எடுத்துக்கோங்க, ஒரு எனக்கு வந்து ஆர்ட் பிளஸ் இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து பக்காவா சொல்லணும்னா கட்டுறது தமிழ். உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காவும் இருக்கும், உங்களுக்கு அதே நேரத்துல உங்களுக்கு தேவையான ஆர்டிஸ்டிக் எலமெண்ட்ஸும் படத்துல இருக்கும். So you take that liberty. இப்போ ராம் மாதிரி பண்றது வந்து ஐ எம் நாட் சேயிங் ராம் இஸ் த பெர்ஃபெக்ட் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்ல, அவரோட ஸ்டைலுக்கு வந்து ஹி இஸ் புட்டிங் சம் எஃபர்ட் இன்டு இட். எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ட்ரை பண்றாரு. ஸோ நமக்கு வந்து இது மாத்திரம் பண்ணா வந்து இட் இஸ் ஆப்வியஸ் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. தீஸ் கைஸ் ஷுட் ஆல்சோ டேக் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். இப்போ நீங்க ஒரு மீம் போடுறீங்கன்றது இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் எடுத்து நீங்க ஒரு மீம் கிரியேட் பண்ற மாதிரி தான் இந்த மெட்டபாரிக்கல் சீனும் எனக்கு தோணுது. இதுல நீ ஒன்னும் பெருசா எஃபர்ட் போடல. இப்போ ஒரு 5 செகண்ட் நீ அதை பத்தி யோசிச்சிருக்க, அவ்வளவுதான்.
அத வந்து நீ வந்து இவ்வளவு குளோரிஃபை பண்ணி நீ வேற லீக்ல திங்க் பண்ணிட்டதா இவ்வளவு வந்து போஸ்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இல்ல நம்ம இந்த இந்த A to B C to D அத பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, இப்போ வட சென்னை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் சரியான நான் லீனியர் படம் தான். ஆமா, ஒரே மாதிரி ஒரே இதுல டிராவல் ஆகாது. பட் ஆனா அந்த படம் பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதுல அட்லீஸ்ட் ஒரு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இல்ல 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் இருக்கு இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த இந்த சீனா இருக்கட்டும், அந்த சாமியான சீனா இருக்கட்டும், இல்ல செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்க சீன்ஸா இருக்கட்டும், இந்த சீன்ஸ் எல்லாம் நீ தனியா பார்த்தனாலுமே உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, நீ வந்து எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்கார்ந்து பாக்குற ஒரு ஃபீலிங் இருக்கு. கரெக்டா? இதுவே வந்து ஒரு நல்ல லவ் படம் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நல்ல லவ் படத்துல ஒன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் மாண்டேஜஸோ இல்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொபோசல் சீனோ அது உன்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணும், உனக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். நீ அந்த சீனுக்குள்ள இருக்க அந்த கேரக்டர்ஸ் ரியாக்ட் பண்றதா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா? ஆக்ஷன் பிளஸ் கேரக்டர்ஸ் தான் ஒரு படத்தையே கிரியேட் பண்ணுது. ஆனா இவனுங்களோட படத்தெல்லாம் என்ன பெரிய பிரச்சனையா இருக்குன்னா, இந்த ஆக்ஷனும் சரி கேரக்டர்ஸும் சரி, கேரக்டர்ஸ் விட்டுருவோம், ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அகரப்பழசான ஆக்ஷன்ஸ் சரியா? கேரக்டர்ஸ் பார்த்தனா எக்ஸென்ட்ரிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானுங்க, இவனுங்க பண்ற ஆக்ஷன்ஸ் ஸ்டீரியோடிபிக்கலா இருக்கு. இப்ப இந்த ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. நான் எதை இன்ட்ரெஸ்டிங் நினைச்சுக்கணும்னு அவனுக்கு விரும்புறானுங்கன்னா, இவனுங்க படத்துல சம்பந்தமே இல்லாம இருக்க சின்ன சின்ன குறியீடுகள் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் குறியீடுகள் எல்லாம் இவர் புளுத்திருக்காருன்னு நான் பார்த்துட்டு வெளில வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றானுங்க. பட் இன்னவே இவனுங்க பண்ற எல்லா குறியீடு எல்லா இதுவும் எனக்கு ஏற்கனவே நிறைய படங்களை நான் பார்த்ததுதான், அத சின்ன சின்னமா தழுவி கழுவி எழுதி வச்சிருக்கானேன்னு வச்சுக்குவேன். பட் ஆனா புதுசா ஒண்ணுமே இல்லை இவனுக்கு படத்துல. லிட்டரலா அவன் அந்த படத்துக்கு போட்ட எஃபர்ட், எடுக்கிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி போட்ட எஃபர்ட்ங்கிறதா எண்ட் ஆஃப் டே ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதா பிரச்சனை. இதுல ஒருத்தர் இருக்காரு, ஒரு வாரத்துல வந்து 5 ஸ்கிரீன் பிளே 6 ஸ்கிரீன் பிளே எழுதுறவர் இருக்காரு, அது லைன்ல வருவாரு, அவர் வரட்டும். அதான் என்னன்னா இப்ப இந்த கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கு இது ஒரு காமன் பிரச்சனை தான்டா. இப்ப நம்ம இப்ப 2-3 பேர் எழுதிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பா அவங்க பாக்குற படத்துல இருந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸா நிறைய விஷயத்தை எடுத்துப்பாங்க. சோ அவங்க டிஸ்கஸ் பண்றது ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இந்த படத்துல இது சொல்லியிருந்தான் பாத்தியா, இந்த லேயர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தான் பாத்தியா தான் பேசிப்பாங்க. அதுதான் அந்த கிரியேட்டரையும் எக்ஸைட் பண்ண எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா ஒரு படம் வரும்போது இது எல்லாத்துக்கும் முன்னாடி கதைங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அந்த விஷயத்தை உனக்கு பாக்கணும். இப்ப என்ஜிகே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்துல இருந்த பெரிய பிரச்சனை நான் என்ன பாக்குறேன்னா, இந்த படம் கமர்ஷியலாவும் அவ்வளவு நல்லா போல, ஆனாலும் இன்டர்நெட்ல இன்னைக்கும் இந்த கல்ட் ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா, நீ லிட்டரலா நீ என்ஜிகே டீகோட் வீடியோன்னு போட்டனா எவ்வளவு ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் டீகோட் வீடியோன்னு போட்டேன்னா எண்ணிற்கணக்காத வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. சூர்யா வந்து லெஃப்ட்ல வந்து கை காட்டினார்னா இவர் ஒரு லெப்டிஸ்ட் மைண்ட் செட் ஆளு, அதனாலதான் அவர் இந்த மாதிரி பண்றாரு. வேற எப்படா பண்ண முடியும் அந்த விஷயத்த? பேசிக்ஸ் ஆஃப் சில தற்செயா ஏதாவது நிறைய டைம் சினிமால சொல்லுவானுங்க தெரியுமா, நல்ல பிலிம் மேக்கர்ஸ் எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த பிளான்டா பண்ணலன்னா அதை ஒத்துப்பானுங்க. இது அந்த செட்ல தற்செயலா நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துப்பானுங்க. பட் இது சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. வெற்றி வந்து அந்த இதுல ரங்கன் இன்டர்வியூல சொல்லிட்டு இருப்பாரு, அந்த ஓட்டையில வந்து அவர் ரங்கன் வந்து அதை ஸ்லாச் சொல்லிட்டு இருப்பாரு, அந்த ஓட்டை வழியா வெளிச்சம் வர்றது வந்து அது வேற லீக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வல் பிளாக்க வெற்றி நீட்டா சொல்லுவாரு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து டைம் கொடுத்திருந்தா ரங்கனே அதுக்கு ஒரு அனாலிசிஸ் போட்டுருவாரு, அந்த மாதிரி ஆள் தான் இருந்தாலும். வெற்றி நீட்டா சொன்னாரு, உள்ள லைட் வரலன்னு வேல்ராஜ் தான் ஓட்ட போட சொன்னாருப்பா அப்படின்ட்டாரு. இது அது பியூட்டிஃபுல்லான ஒரு சீனு. அதுக்கு வந்து ஒரு அந்த கிரியேட்டர் வந்து இல்ல அது எனக்கு கிரெடிட்ஸ் தேவை, நான் அதை பண்ணல, ஆப்வியஸா ஒத்துட்டு போறான். இதுதான் ஒரு நல்ல கிரியேட்டரோட ஒரு இதுதான். ஏன்னா அவனுக்கு தெரியும் படத்துல வந்து அதே மாதிரி அந்த சீன்ல உனக்கு அந்த மாதிரி லைட்ஸ் வர்றது வேற லெவல்ல தோணுதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான சீனு, உனக்கு அந்த சீன் அவ்வளவு புடிச்சு போய் நீ உண்மையாலுமே என்ஜாய் பண்ணதுனாலதான் இது வேற லெவல்ரா, இதுல என்னடா இருந்துச்சு யோசிக்கவே ஆரம்பிக்கிற. கரெக்டா? பட் இவனோட படத்துல நீ யோசிக்கிறதுக்கான இன்டென்சிட்டியே கிரியேட் ஆகாது. ஆனாலும் வந்து இந்த இப்போ இந்த மாதிரி ஒரு 5-6 பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் ரெகுலரா. இன்ஸ்டாகிராம்லயும் வந்து நிறைய இந்த இன்டர்நேஷனல் சினிமா ஃபாலோவர்ஸ் இருக்கானுங்க. அவனுங்க தமிழ் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுங்கிறதுக்காகவே டெக்னிக்கல் வீடியோ அனாலிசிஸ் வீடியோ எல்லாம் எப்பவுமே என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்க யூடியூப் ஹாலிவுட்ல, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சேனல்ஸ் என்ன மாதிரி வீடியோஸ் வருதோ அதை லோக்கலைஸ் பண்றது. சரியா? அதனால அவங்க ஊர்ல நிறைய படம் இருக்கு, நிறைய இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் வருது, அவனுங்க ஈஸியா அதை எடிட் பண்ணி போடுறானுங்க, அது ரீச் ஆகுது. நம்ம ஊர்ல நல்ல படமே வந்து 4 மாசத்துக்கு ஒரு படமோ அந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு வருது இல்லையா? சோ இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கேர்சிட்டி கிரியேட் ஆயிருது. அப்ப என்ன பண்றானுங்க, வர்ற படத்துல எல்லாம் எதெல்லாம் வந்து இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம லாஜிக்ஸே இல்லாம புரியாம ஓப்பனா
இருக்கும். இதெல்லாம் தூக்கி ஹிடன் டீடைல்ஸ் சொல்லிட்டு சும்மா அந்த ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி இந்த பக்கம் பாருங்க ஒரு இது நாய்க்குட்டி இருக்கு, இந்த பக்கம் பாருங்க ஒரு சங்கிலி இருக்கு, இந்த பக்கம் பாருங்க ஒரு சாவி இருக்குன்னு சொல்லி இது டீகோட் பண்ணி போட்டு கிட்டத்தட்ட படம் பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸே கிரியேட் பண்ணிட்டானுங்க. அவனோட ஒண்ணுமே இல்லடா, ஒரு டீகோட் வீடியோட பேசிக் லாஜிக் என்னன்னா, நீ இதெல்லாம் பார்க்காம விட்ட ஒரு ஃப்ரேம்ல வந்து நான் ஒரு சீன் போயிட்டு இருக்குன்னா நான் கதையை கவனிக்க கூடாது, அதுக்கு பதிலா நான் சுத்தி அந்த சீனையே கவனிக்காம வெளியில இருக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ படம் என்கேஜிங்கா இல்லன்னா மாத்திரம் தான்டா நம்ம அதை பாப்போம். அப்ப இவனுங்களே படத்தை பாக்கல, என்கேஜிங்கா இல்லாத சைட்ல இருக்கிற அதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டீகோட் வீடியோ ஃப்ரீஸ் ஃப்ரேம் வீடியோ எல்லாம் போடுறவனுங்க அப்படிதானே பண்றானுங்க. அந்த வீடியோ வந்து தமிழ் ராக்கர்ஸ்லயோ இல்ல வந்து ஏதோ ஒரு டாரண்ட் சைட்லயோ வந்ததுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமா ஃப்ரீஸ் பண்ணி இவனுக்கு அன்னைக்குள்ள ஒரு 20 ரவுண்டு போட்டுறணும். அதான் இவனுக்கு ஐடியா. சரியா, ரவுண்ட போட்டுறானுங்க. கீழே இருக்க ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா இதை போய் பார்த்துட்டு இவ்வளவு விஷயத்த நோட்டீஸ் பண்ணாமே விட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கியூயிங் பாயிண்ட்ஸா எடுத்துக்கிறாங்க. செல்வா கண்ணியா ஒருத்தர் இருக்கான்னா அவன்கிட்ட போயிட்டு என்ஜிகே படத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அவன் எடுத்துனே வந்துடுவான். இது உனக்கு புரிஞ்சா, இது ஏன் இப்படி வச்சிருக்காருன்னு சொல்லு, இது ஏன் வந்து இது யாரு பண்ணான்னு சொல்லு, இந்த ட்விஸ்ட் உனக்கு புரிஞ்சா அப்படின்னு சொல்லி இறக்கிடுறானுங்க. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தெரியுமா ப்ரோ? யாரு கொன்னதுன்னு தெரியுமா? அவன் கொன்னது தெரியாம பேசாதீங்க. எனக்கு ஒரு பையன் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டான் ப்ரோ பஸ்ல போகும்போது. இதை சொல்லி எனக்கு வந்து சரியா டென்ஷன் ஆயிருச்சு அடிக்க. ஒரு நாள் கிளைமேக்ஸ்ல வந்து அவன் என்ன பின்னாடி என்ன கலர் தெரிஞ்சா ப்ரோ, அவங்க அப்பா அம்மாவை கொன்னது யாரு தெரியுமா ப்ரோ, இதெல்லாம் யாரு பண்ணாங்கன்னு தெரியுமா, அவன் வந்து நல்லவனா கெட்டவனா, அவனை வந்து இந்த உலகம் எப்படி மாத்தி இருக்கு தெரியுமா, நல்லது பண்ணணும்னு நினைச்சவன, இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டிருக்கிறான். ஒரு வீட்டுல எப்படா வேற நாள்ல வேற லைட் அடிக்கும். இது படம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது கிரீன் லைட் அடிச்சு கொண்டிருந்தது, பல்பு பீஸ் போயிருக்குன்னு பல்பு மாத்திருப்பான்டா அவன். இதெல்லாம் உனக்கு பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, எனக்கு இதெல்லாம் வந்து இவனுமே படம் பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணாடா, எவனுமே படம் பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டான்டா. இதெல்லாம் படத்தோட கதை என்ன, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தான் நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா, இவனுங்கள பிரச்சனை என்னன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நானும் என் ஃப்ரெண்டு இந்த படத்தை போய் பாத்துட்டோம். ஓகேவா, படத்துல எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் படம் வந்து பிடிக்கல. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்ட் ஆயிருச்சு. ஓகேவா, ஒரு 4 சீட் தள்ளி இன்னொரு குரூப் உட்காந்துருக்காங்க. ஓகேவா, அவள ஒருத்த வந்து செல்வா படம்டா, செல்வா படத்துல அவன் கேரக்டர்ஸ் எல்லாமே இப்படிதான்டா பேசுவான். அவன் நின்று ஒரு 4 பேருக்கு அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகேவா, 4 பேரும் அவன் சொல்றதை கேட்டிருக்கானுங்க. இதுல அந்த நின்னு சொல்றவனுக்கு என்னன்னா, ஆஹா நம்ம சொல்றத 4 பேர் கேட்கறான்டா, எழுச்சா இருக்கான்டா, நம்ம இன்ஃபுளுயன்ஸ் பண்ணோம் செல்வாதான். இப்ப அவனுக்கு என்ன ஆயிருது, செல்வாவை வச்சு இவன் வேற லெவல்ல அந்த குரூப்ல ஃபீல் பண்றானா, கடைசி வரைக்கும் செல்வா வச்சு ஓட்டிடுவா. இவர் செல்வா கம்யூனிட்டில ஒரு ஆளா மாற ட்ரை பண்றான். இவரு படம் முடிச்சுட்டு இவனுங்க இப்படி பேசுறானுங்க. இவன் நானும் என் ஃப்ரெண்டு படம் முடிச்சுட்டு வரோம். நான் யூடியூப்ல ஜெனரல் ரிவ்யூஸ் பார்க்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு வெறித்தனமா பார்ப்பான். அவன் வந்து க்ளோஸ் பண்ணான்னு ஒரு சேனல்ல வந்து ஒரு ரிவ்யூ பார்த்திருக்கான். அவன் வந்து 4-5 டீகோடிங் சொல்லியிருக்கான். ஆடா, நான் சும்மா அவரை இன்டைரக்டா சொல்றதுக்கு நீங்க பேட்மேன் மாஸ்க் போட தேவையில்லைங்க, எங்க பொண்ணுமோ அதை போட மாட்டேங்கிறீங்க, இவனெல்லாம் ஓப்பனா கிளிக்கிறங்க இந்த சில்லறையெல்லாம். ஓகேவா, அவர் வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட 2வது தடவை போனோன்னு வேற சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து வரைய முடியாது, செருப்பு எடுத்து அடிச்சிரு ஒரு தடவை இந்த படத்துக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இவனை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிழிச்சு விட்டேன் இவனை இந்த படத்தை பத்தி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக. அதுக்கு அடுத்து இந்த நாய் வந்து ஹெச்டி பிரிண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் தூங்கினதுக்கு அப்புறம் பக்கத்துல உட்காந்து பார்த்திருக்கேன். நான் பக்கத்துல உட்காந்து போட்டு பார்த்தா திட்டுவேன்னு சொல்லி தூங்கினதுக்கு அப்புறம் பாட்டு பார்த்து அவங்கள நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்கடா, ஆனா கதை பெருசா இல்லடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லிருக்காங்க. இவனுங்க இந்த மாதிரி ஆட்கள்னால இவனுங்க என்ன ஆயிடுறானுங்க, நம்மளுக்கு தான் தெரியல, இவனுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆயிருதுங்க. நம்ம சாதாரண ஒரு படம் பாக்குற ஆள் தான். ஓகேவா, வேற லீக்ல படம் பாக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான், பொழுது போலனா தான் படம் பார்ப்பான். எனக்கு சரி என்ஜிகே மட்டுமான்னு பார்த்தா அடுத்து டிஸ்கஸ் பண்ண போற அந்த படத்துலயும் அதை விட அதிகமான பிரச்சனையா இருக்கு. அந்த படம் இன்னும் பார்க்கவில்லை, நான் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். பார்க்கவே தேவையில்லடா அந்த படத்தெல்லாம், டம்மி படம்டா அது. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு, செல்வராமன் படம் எல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும். அந்த லாஜிக் ஒண்ணு இருக்கு தெரியும்ல. ஆமா ஆமா ஆமா, 10 வருடங்களுக்கு பிறகு கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்க, நியாயம் இருக்கா அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி. ஒருத்தெல்லாம் பார்த்தா அன்னைக்கு 1001 படத்துல இருந்து வெளில வந்துட்டு கதறான். இந்த மாதிரி வந்துட்டு செல்வா சாருக்கு எல்லாரும் சேர்ந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம், மடிச்சிருக்க செல்வா சார் அப்படின்னு சொல்லி. டேய், நானும் தான்டா உன் கூட உட்காந்து 1001 பார்த்தேன், நல்ல படம் தான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ இவ்வளவு நல்ல படம் எல்லாம் கிடையாது அது. அதுலயே நிறைய போரிங் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு, சம்பந்தமே இல்லாத மொமெண்ட்ஸ் இருந்துச்சா. புதுப்பேட்டை அதே மாதிரிதான்டா இருந்துச்சு, எல்லா படத்தையும் நானும் திரும்பி பார்த்தேன்டா. அந்த அந்த டைம்க்கு அது நல்ல படம், அவ்வளவுதான். இப்போ நெஞ்ச மறப்பதில்லை வந்தோன்னு வச்சுக்குவேன். நெஞ்ச மறப்பதில்லை வந்து ஒரு டிப்பிக்கா ஒரு பெக்குலரான படம். அது 4-5 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு தான் ரிலீஸே ஆகுது.
சோ இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே என்ன ஓட்டினானுங்கன்னா வந்துட்டு இந்த படம் கண்டிப்பா புரிஞ்சிடும் மக்களுக்கு, மக்கள் ஏத்துப்பானுங்க அப்படின்னு சொன்னானுங்க. அப்பவே எனக்கு ஒரு ஸ்லைட் இது இருந்துச்சு, இந்த இன்டர்நெட் ஆண்டிகள் வந்து இங்க கிளம்பிடுவானுங்க, டீகோடிங் கிளம்பி போட்டுருவானுங்க. அது இல்லாம இவனோட ஃபேன்ஸ் ரொம்ப டாக்ஸிக். செல்வராகவனோட இவனோட ஃபேன்ஸ் வந்து இவன் ஒரு பேட் ஃபேஸ்ல இருக்கும்போதே வந்து இவன் சொல்லுவானுங்க. அப்படி இருக்கும் இந்த படத்துல பாட்டெல்லாம் சரியான ஹிட் ஆயிருச்சு. பேக் யுவன் அண்ட் செல்வராகவன் இஸ் பேக் ஃபார் தி 100th டைம்ங்கிற மாதிரி போட்டிருந்தானுங்க. ஏன்னா தினமும் ஒரு டைம் பேக் ஆயிட்டு இருக்காங்க அவங்க. அப்படி போட்டிருக்கும்போது இந்த படத்துக்கு போனேன். இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லரா ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, இந்த ஆள் அவுட் ஆஃப் ஃபார்ம், சரி படமே எப்படி நல்லா இருக்காதுங்கிற ஐடியா தான் நீ போற உள்ள. அப்படி போகும்போது பிளஸ் அந்த இவனே பெரிய எக்ஸென்ட்ரிக்னா படத்துல இருக்க எஸ் ஜே சூர்யா வந்து எக்ஸென்ட்ரிக் டு தி கோர். சரியா, இந்த படத்துக்குள்ள போறேன். இந்த படத்து இது ஒரு டிபிக்கல் கதை தான்டா. ஒரு மெய்டு, அந்த மெய்ட வந்து நீ வந்து இல்ல நம்ம இப்படி வர வேண்டாம் இந்த படத்துக்கு. இப்போ ஒரு பேய் படம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பேய் படத்துல தமிழ்னா ஒரு பேய் படத்துல யாரு பேயா இருப்பாங்க? ஒரு பொண்ணு தான் பேயா, ஒரு பொண்ணு பேயா இருக்கும். கரெக்டா? அந்த பொண்ணை சாகர செத்து பேயா வர அளவுக்கு வந்து இதாயிருக்குன்னா அந்த பொண்ணோட சாவு எப்படி இருக்கும்? ஒரு கொடூர சாவு, ஒரு ரேப், இல்ல ஒரு எரிஞ்சு சாகிறது, அந்த மாதிரி. ரேப்ல இருந்து பொண்ணு வெளியே வருது, பேய் வெளியே வந்து பேய்னால யாரையா டச் பண்ண முடியுமா? முடியாது. அதனால இப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேய் வந்து நீ வந்து என்ன நினைப்ப, இந்த பொண்ணு ஏற்கனவே நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்க பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க, அது போக குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறது, அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் கைண்ட் என்னப்பா இருக்கு, கண்ணு தெரியாத காத்தாக்கு கிராஸ் ரோடு பண்ணி விடுச்சு, ரோடு கிராஸ் பண்ணி விடுது, எல்லாம் பண்ணிருக்கனால இது ஒரு டிபிக்கல் நல்ல பொண்ணு நீ யூஆர் ரெஜிஸ்டரிங் இன்டு யுவர் மைண்ட். சரியா? அப்புறம் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ ஆப்வியஸ்லி யூ வில் சப்போர்ட் ஹர் இன் தி செகண்ட் ஹாஃப்ல. இப்ப கடைசியில இத வந்து எம்பத்தி பண்ணாலா இல்லையாங்கறத கதை. இதுக்கு மேல நீ என்ன வேணா பூசிக்கலாம். அந்த பொண்ணு வந்து ஒரு நர்ஸ் நீ வச்சுக்கலாம், இல்ல அந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டர்னு வச்சுக்கலாம், இல்ல அந்த பொண்ணு வந்து ஒரு ஐபிஎஸ்னு வச்சுக்கலாம், இல்ல அந்த பொண்ணு ஒரு மெய்டுன்னு வச்சுக்கலாம், நீ என்ன வேணா வச்சுக்கலாம், அதெல்லாம் உன்னோட மேல் பூச்சு. பட் these things are never going to work out for me. I am just going to see the scenes. அடுத்தடுத்து எனக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதான். ஆரம்பத்துல இருக்க இந்த லைனே அகரப்பழசான ஒண்ணு. ஜெகன்மோகனி காலத்துல இருந்து இந்த லைன் தான் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரு பொண்ணு பையனா இதுதான் ஏன் நடக்க போகுதுன்னு, இதுதான் இந்த படத்துல இருக்கும். சரியா? இதுல நம்மால தான் புடிச்சிட்டாரு, இந்த நம்ம வந்து பெருமேதாவியா புளுத்தினாதான் நம்மளோட ஆடியன்ஸுக்கு பிடிக்குதுன்னு டீகோடர்ஸ் இறக்கி இதுல என்ன பெருசா இது பண்ணிருக்காருன்னா, படம் வந்து இந்த மாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ல எக்ஸென்ட்ரிக்கா எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த பொண்ணு இருக்கால, இவளை வந்து காடுன்னு வச்சுக்க, இவளை வந்து டெவில்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 மேல் பூச்சு. சரியா? இந்த 5-6 மேல் பூச்சும் இப்போ உனக்கு ஒரு சில ரெஃபரன்சஸ் எல்லாம் அப்படியே லைஃபுக்கு வரும்போது உன்னால அத வேற லெவல்ல ஃபீல் பண்ண முடியும். சரியா? செமையா இருக்குடா, என்னமா யோசிச்சிருக்காண்டாங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சரியா? இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு மண்ணும் ஃபீல் ஆகாது. உனக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும் இதெல்லாம். சரியா? இவதான் இது, இவதான் அதுன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும். ஆனா இத நான் வந்து உங்களுக்கு இன்டெலெக்சுவலா தான் பொழுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அடுத்ததுதான் உனக்கே தெரிஞ்சிரும்டா. ஃபன்னியா இருக்குமான்னு கேட்டா 2-3 மொமெண்ட்ஸ், அதுவும் எந்த மாதிரி ஃபன்னி தெரியுமா? எஸ் ஜே சூர்யா படத்தோட காமெடி தான் அதுவும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கும். இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி எஸ் ஜே சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் இருப்பான். அந்த காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு உண்மையாலுமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 காமெடி, செகண்ட் ஹாஃப்ல அந்த கண்ணுங்களால ஒரு பாட்டு வரும். அது நல்லா இருந்துச்சு. நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன். ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. இப்ப இந்த படத்தை பார்த்துட்டு நான் வரேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கான், பட் ஹாரபிளா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான், நல்லா வரல. அவன் ஏதோ ஒண்ணு மெட்டாவா யோசிச்சிருக்கான், பட் அது நல்லா வரல. படமும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஏன்னா உனக்கு படத்துல ஒரு 2-3 மொமெண்ட்ஸோ இல்ல 4-5 மொமெண்ட்ஸ் தான் ஃபன்னியா இருக்குன்னா படம் நல்லா அகரப்பழசான கதை. ஆமா, இதுக்குள்ள நீ எனத்த போட்டாலும் இட் இஸ் நெவர் கோயிங் டு ஒர்க் அவுட். அது இல்லாம இவனோட எல்லா சாங்ஸும் வந்து அந்த செல்வராகவன் எப்பவுமே பாட்டு எடுக்கிறதுல எப்பவுமே நல்லா ஆடலாம். சரியா? ஒரு அரண்மனை படத்துல எப்படி பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அது தனியாவது காமெடி நல்லா இருக்கும், இந்த நான்சென்ஸ் காமெடி இருக்கும். பட் நீ உட்கார்ந்து பாக்கலாம். இதுல அதுவும் இல்ல. எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுற வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில பிஹைண்ட் வுட்ஸ்ங்கிற ஒரு சில்லற சைட்டுக்குள்ள போய் பார்த்தேன்னா இந்த படத்துக்கு 3 or 3.5 நம்ம கொடுத்துருப்பானுங்க. கொடுத்துட்டு நீ அப்பவே உனக்கு லைட்டா டவுட் வரும்,
இங்கதாங்க எனக்கு பிரச்சனை. இதுதான் நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் பெய்டு ரிவ்யூஸ்ங்க இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா. இல்ல உனக்கு அந்த டைம்ல என்ன தோணும்னா, சரி ஓகே இவன் கூட காசு வாங்கி இருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ போனேன்னா ஒரு ஒரு 50 ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி இன்டர்வியூஸ் வரும், செல்வராகவனோட இன்டர்வியூஸ். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைப்பேன், சரி ஓகே இது கூட வந்து எந்த தப்பு இருக்காது, இது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துருப்பானுங்க, அதான் இவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்கானுங்க அப்படி சொல்லி விட்டுருவேன். அடுத்து இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப்புக்குள்ள வருவேன். சரியா, இதுதான் டேஞ்சரஸான இடம், இதுதான் தவறான செயல் மாதிரி வந்தேன்னா ஓட்டு வச்சிருப்பானுங்க பாரு. ஒவ்வொரு ஃப்ரேமையும் கிளிப் பண்ணி எப்படி இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுக்கிறானு தெரியாது, கிளிப் பண்ணி போட்டு டிட் யூ நோட்டீஸ் திஸ், அப்புறம் வந்து இதை டீகோட் பண்ணி பாருங்க, இந்த கலரோட சாரி கலரை பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கிராஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, வா செல்வராகவன் ஜீனியஸ் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பானுங்க. இப்ப இதுல வந்துட்டு என்ன பிரச்சனையாதுன்னா, இன்னும் நிறைய பேர் படமே பார்க்க போல இல்லையா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பார்க்க போறவனுங்க யாருன்னா, முக்காவாசி ஆட்கள் யாருன்னா, படம் உண்மையாலே பிடிச்சிருக்கு போய் பாத்துறலாம், நல்லா இல்லைன்னா ஓகே, நல்லா இருந்தாலும் ஓகேன்னு பார்க்க போறவனுங்க. சரியா, இப்ப ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருது. செகண்ட் டே போறவனுங்க ஒரு மாதிரி படம் பிடிக்கும், பட் நான் காமன் ஆடியன்ஸ் தான், படம் என் தொழில் கிடையாதுங்கிற மாதிரி ஒருத்தனுங்க. சரியா, இப்ப இவனுங்க தான் இன்ஸ்டாகிராம்ல முக்காவாசி நேரம் ஸ்பெண்ட் பண்றானுங்க மத்த ஆட்களோட. இவனுக்கு என்னன்னா, லிட்டரலா நீ ஒரு இன்டெலெக்சுவல் மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணி விட்டுற, இந்த அளவுக்கு இருக்கு, இந்த அளவுக்கு படம் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இத பாக்குற ஒருத்தனுக்கு உலகமே இந்த படத்தை இன்டெலெக்சுவல் விஷயம்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கேடா, போயே அவன் உள்ளே போறான். இப்ப அவன் உள்ள போகும்போது உண்மையாலுமே பார்த்தானா, நான் போன தியேட்டர்ல படத்துக்கு ஃபர்ஸ்ட் கூட்டமே இல்ல, ஒரு 20-30 பேர் தான் இருக்கானுங்க. 20-30 பேர்லயும் பார்த்தா அது ஒரு லோக்கல் தியேட்டரு. அந்த லோக்கல் தியேட்டர்ல மோஸ்ட்லி சரக்கு அடிச்சு தான் வருவானுங்க தூங்குறதுக்கு. அதுதான் மிச்ச ஆட்கள் வந்தவனுங்க எல்லாம் காமன் ஆடியன்ஸ். பஸ் லேட் ஆகுறதுன்றதுக்காக வெயிட் பண்ணிருக்க போறானுங்க. அது இல்லாம அவனுங்களுக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்ல, படம் ஃபுல்லா அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கானுங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லி, எப்படா முடியும்னு பாத்துட்டு இருக்கானுங்க. உனக்கு அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா இந்த 2வது நாள் போறான் தெரியுமா, அவன் உள்ள ஏற்கனவே உலகமே இந்த படத்தை அப்ரிஷியேட், ஏன்னா இன்டர்நெட் தானே அவனுக்கு உலகம், இன்ஸ்டாகிராம் தானே உலகம். நீ படம் ஒக்கையாதான் இருக்கும் உனக்கு தெரியும், பட் ஆனா இந்த ரிவ்யூ மூமெண்ட்ஸையே பாத்துட்டு இருக்க உட்காந்து வெளில வரும்போது உனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கான்னு கேட்டா உண்மையாலுமே ஜென்யூனா பிடிச்சிருக்காது. சரியா, மேபி ஒரு 100த்துல ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கும், அது யாருன்னா செல்வராகவனா இருக்கும். சரியா, அதனால அவன் இந்த மாதிரி லூசுத்தனமான படம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். பட் அதை விட்டுருவோம். பட் இங்க வந்தனா உனக்கு இந்த படம் பிடிக்கல, பட் ஆனா வெளில வந்து இந்த படம் பிடிக்கலன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா முக்காவாசி உலகம் வந்து இதை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிருச்சு. அதெல்லாம் இவனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டக்குன்னு இது புக் மை ஷோ போய் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி, தலைவா செல்வராகவன் ஐ அம் கம்மிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயரை போட்டிருப்பானுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. அதுக்கப்புறம் தியேட்டர்ல போய் உட்கார்ந்து அந்த முன்னாடி இதுன்னு வரும்போது, அந்த சர்டிபிகேட் இது வரும்போது சர்டிபிகேட் ஒரு போட்டோ, எழுத்து இயக்கம் செல்வராகவன் ஒரு போட்டோன்னு சொல்லி இவ்வளவு போட்டோ இறக்கியாச்சு. சோ வெளியே போகும்போது படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இவனுக்கு தேவை ஸ்டேட்டஸ் போட்டுதான் ஒரு 120 ரூபாய்னா இவர் அதுக்கு அந்த 120 ரூபாயில நீ வந்து என்ன பாப்பனா, இதுக்கு பின்னாடி ஒரு படம் இருக்குன்னு பாப்ப. அவன் எதை பாக்குறான்னா, இதுக்கு பின்னாடி ஒரு 10 ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பாக்குறான். செல்வராகவன் கண்ணியே நான் ஒரு 10 ஸ்டேட்டஸ் போடுவேங்க அப்படின்னு பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது படம் பார்த்து முடிச்சு என்ன போடுறேன்னா, தலைவா செல்வராகவன் இஸ் பேக் ஈவன் ராக்கிங் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்ப நீ முடிவு பண்ணிக்கலாம் படம் மொக்க, இந்த படத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு. ஒரு சீன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்புல செல்வராகவன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்புலன்னா வந்துட்டு, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு தாத்தா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும். அந்த தாத்தா வந்து நான் உனக்கு பிரெட் வாங்கிட்டு வரேன், அதுதான் உனக்கு பிடிக்கும். அதாவது இது இவலாம் இந்த மரிய தாய், அதாவது அந்த ஜீசஸோட இதான் பிரெட் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஒரு இன்டர்கட் கட் பண்ணி காமிப்பாரு, அந்த தாத்தா ரொம்ப தூரம் போயிருப்பாரு. சரியா, அப்பவே அந்த ஒரு டக்குன்னு கட்டான மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ, அந்த தாத்தாவும் வந்து ஒன் ஆஃப் த ஏஞ்சல் காட்மன் தான், ஏஞ்சல் தான். அந்த 3 wise men from the east or west ஏதோ வருவாங்க. அந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து கடைசில இவனுக்கு லூஸ் மாதிரி சைனீஸ் ஃபைட் மாதிரி ஏதோ ஒன்னு போட்டு இருப்பானுங்க. சரியா, சம்பந்தமே இல்லாம. இந்த இப்போ நீ இப்போ இது ஒரு ஃபேண்டசி கதை மாதிரி தான் கிட்டத்தட்ட அவன் யோசிச்சு எடுத்திருக்கான். ஃபேண்டசி ஹாரர் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு யோசிச்சு எடுத்திருக்கான். பட் அது ஒர்க் அவுட் ஆகல. இப்ப இப்படி இருக்கும்போது அந்த யூனிவர்ஸ்குள்ள நடக்கிற விஷயத்துக்கு இப்போ செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, நீ முன்னாடியே அதோட லாஜிக்ஸ புரிய வச்சிருக்கணும். கரெக்டா? அப்படி எதுவுமே புரிய வைக்கல, எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கல. ஃபார் தி சேக் ஆஃப் ஏதாவது நடக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் குறியீடு, இதெல்லாம் வந்து பிப்ளிக்கலா வந்து உங்களால ரெஃபரன்ஸ் பண்ண முடியுங்கிற. நான் பைபிளே படிச்சிருக்க மாட்டேயா, நான் வந்து படம் பாக்குறேன்னா எனக்கு பிடிக்கணும்ல.
அப்படி எதுவுமே இருக்காது. அதுதான் இந்த படத்துல பெரிய பிரச்சனையே. நீ வந்து இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு பைபிள்ல இருந்து ஒவ்வொரு விஷயமா அவன் அப்படியே இந்த மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி மேட்ச் பண்ணி காமிச்சு அதுல என்ன பெருசா 120 ரூபா கொடுத்ததுக்கு எனக்கு அந்த தியேட்டர்ல தான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோவிங் போட்டாடா எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஒரு அங்கமலை டைரிஸ் பத்தி போன எபிசோட் பேசிட்டு இருந்திருப்பீங்க, ஓகேவா? அதோட கதையை மாத்திரம் தனியா எடுத்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதோட கதையே தான் இருக்கும், ஓகேவா? ஓகேவா? சுந்தரபாண்டியன் கதை தான் ரொம்ப, நீங்க ரொம்ப பிரிச்சிங்கன்னா அவ்வளவு எல்லாம் எதுவுமே இருக்காது. சுந்தரபாண்டியன் கதை தான். ஆனா உங்களுக்கு என்கேஜிங்கா இருக்கிறதுன்றது ஆடியன்ஸுக்கு, இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, படம் வந்து இப்ப 2 மணி நேரம் உங்களுக்கு அங்கமலை டைரிஸ் தான் 2 மணி நேரம் போனதே தெரியாது, ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒன்னும் அங்க வேற லீக்ல கதையை வச்சு அடிச்சு நவுத்திருக்கலாம் மாட்டான், ஓகேவா? இது இப்படி கதைக்குள்ள 1000 ரெஃபரன்சஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஆப்வியஸா ஒரு ரொம்ப நார்மலான ஒரு ஸ்டோரி, ஆனா உங்களுக்கு எடுக்கும் போது என்டர்டெய்னிங்கா இருக்கிறதோட மீனிங்கே அதான். when you watch the movie நீங்க உண்மையிலேயே அந்த ஒரு ஊர்ல இருக்கணும், அங்கமலையில இருக்கிறதா ஃபீல் பண்ணணும், நீங்க போர்க்கு சாப்பிட்றதா ஃபீல் பண்ணணும். அப்படி இருக்கிறதா வந்து அந்த படத்தோட ஆக்சுவலான சக்சஸ். நாட் இந்த மாதிரி திங்ஸ் வந்து இருக்கணும் இல்லையா? ஆமா, நீங்க அங்க இண்டல்ஜ் ஆகணும், அந்த ஊர்ல அந்த அங்கமலையிலேயே நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர், ஏதோ ஒரு கேரக்டரோட சேர்ந்து நீங்க டிராவல் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அந்த கேரக்டர் அழுகும் போது உங்களுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க அழுகலனாலும் ஒரு மனசு கஷ்டமாவது இருக்கணும், ஓகேவா? ஆனா இங்க எதுவுமே இருக்காது. நீங்க எங்கேயுமே ஒட்ட மாட்டீங்க. நீங்க வந்து படம் எப்ப முடியும், 2.5 மணி நேரம் முடியும்ன்றதுக்கு ஆப்வியஸான வெயிட்டிங் தான் இருக்கும். The next creator in line, it is going to be none other than மணிரத்னம். லெஜெண்ட். அவர் உண்மையாலுமே லெஜெண்ட் தான். ஏன்னா அவரோட படம் எல்லாமே வந்து பாத் பிரேக்கிங் பிலிம்ஸ். அவருக்கு வந்து சின்ன வயசுல எடுக்கும்போது அதுக்கப்புறம் அத டெம்ப்ளேட்டா வச்சு நிறைய படம் எடுத்தானுங்க இல்லையா? பட் ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த எந்த படமே வந்துட்டு என்டர்டெய்னிங்கா இல்ல. எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ்ட் பை மெட்ராஸ் டாக்கீஸா இருக்கும், சரியா? ஆமா, அவரோட பை டிஃபரண்ட் கம்பெனிஸா இருக்கும். ஏன்னா பார்த்தா அவருக்கு எடுக்கும் போதே தெரியும் படம் ஓடாது, இல்ல எடுத்து ரிசல்ட் பார்க்கும்போது தெரியும் படம் ஓடாது. உடனே எவனா ஒரு தலையில கட்டி விட்டு கிளம்பிடுறது. அப்படி கட்டி விடப்பட்ட செக்கச்சி வந்த வானம் எனும் ஒரு ஓக் படத்தை தான் பேச போறோம். அந்த படம் அது இல்லாம அந்த படத்தெல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அது ஒரு சரியான பிட்டு படம் இந்த சென்ஸ் இட் வாஸ் இது ஒரு கொரியன் படத்தோட காப்பின்னு சொல்லி சொன்னாங்க தான்டா. பட் ஸ்டோரி வைஸ் அப்படியே இருக்குமாங்கறதா இல்ல. பட் ஆனா ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகிறதுக்கு உனக்கு ஐடியாஸ் அண்ட் ஹிண்ட்ஸ் வரும் தெரியுமா? இந்த மாதிரி ஒருத்தன் இவன் சொன்னான்ல, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, மேக்பத்தோட நியூ வேர்ல்டே மேக்பத்தோட அடாப்டேஷன் தான், சரியா? அந்த மேக்பத்தோட அடாப்டேஷன் தான் செக்கச்சி வந்த வானம். அப்பா இறந்துடுறாரு, 3 பசங்க அடிச்சுக்கிறானுங்க. கடைசியா இந்த ஜெலசினால என்ன ஆகுது, இந்த ஜெலசிய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஒருத்தன் எப்படி இந்த மொத்த கேங்ஸ்டர் யூனிவர்சிட்டி அழிக்கிறாங்கிறதா நியூ வேர்ல்ட்லயும். இங்கேயே அதே கதை தான். இப்ப அது எந்த அளவுக்கு அந்த ஐடியாவை திருடி இருக்காருன்னா, நியூ வேர்ல்டு அந்த படத்துக்கு ஏன் நியூ வேர்ல்டுன்னு பேர்னா, அந்த மிஷனோட பேர் நியூ வேர்ல்டு. எந்த கேங்ஸ்டர்ஸுமே இல்லாம எல்லாத்தையும் அழிச்சு தள்ளுறதுக்கான ஒரு அண்டர் கிரவுண்ட் மிஷன் தான் வந்து நியூ வேர்ல்டு மிஷன். அதேதான் மிஷன் செக்கச்சி வந்த வானம். ஒரு 5-6 ஏஆர் ரஹ்மான் வேற லெவல் கம்போஸ் பாட்டுகளை போடும்போது நீ பார்த்தா இது ஒரு செம எலைட்டான படம். இதுல பல இன்டர்னல் டீடைல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட பேரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சோழ வம்சத்தோட பேர்கள் மாதிரி இருக்கும். ஸோ லிட்டரலி ஹி இஸ் ட்ரைங் டு ரெஃபர் பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லி இவனுங்க அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுல இருந்தே புழுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் எண்ட் ஆஃப் டே எதுல இருந்துமே தலை எடுக்கல. டைரக்டா நியூ வேர்ல்டு படம் பார்த்து நியூ வேர்ல்டு இருந்து புளுத்திருக்காரு. அட்லீஸ்ட் நீ வந்து ஒன்னா அடாப்டட் ஃப்ரம் மேக்பத்னு போட்டிருக்கணும், இல்ல அடாப்டட் ஃப்ரம் நியூ வேர்ல்டுன்னு போட்டிருக்கணும். காசு கொடுக்கணுமே இல்ல, நீங்க அடாப்டட் ஃப்ரம் நியூ வேர்ல்டுன்னு போட்டீங்கன்னா காசு கொடுக்கணும். இதுலயாவது போடணுமேங்க, பிப்ளியோகிராஃபிலயாவது போடணுமேங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க. அந்த கர்டசி கூட இல்லாம நீங்க ஒரு படம் எடுத்துட்டு how you are still reclaiming the legend statusங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. இப்போ அந்த படத்துல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சிசிவில நீ சிசிவி பார்த்தனா அது ஒரு டெய்லர் மேட் ஃபிலிம். உன்கிட்ட இந்த கதை இருக்கு, இந்த கதையை லோ பட்ஜெட்ல எடுத்துடலாம், இத வந்து ஈஸியா இவனுங்களோட ஃபேஸ மட்டுமே காமிச்சு நம்ம ஓட வச்சிடலாம், இது இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கானுங்க, அதனால இதுல வேற லெவல் அவுட்டோர் சீன்ஸ் தேவையில்ல, ஏன்னா இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸே போதும், இண்டோர்க்குள்ளே வச்சு க்ளோஸ் அப்ஸ் மட்டுமே வச்சு ஈஸியா படத்தை எடுத்து முடிச்சிடலாங்கிற ஒரு கேவலமான ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாப்ல இந்த படத்துல. நீ லிட்டரலா பார்த்தேனாலே தெரியும். ரெகுலரா
மணிரத்னம் படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ கவர் எக்ஸ்ப்ளோர் பண்றது. பண்றது. அத வந்து கதை கூட யூஸ் பண்ணுவாப்ல. கன்னத்தில் முத்தமிட்டாலு, ராவணனு இதெல்லாம் நல்லா பார்த்தேன்னு, சிறுவரு இதெல்லாம் பார்த்தனா உனக்கு லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கும் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் தெரிக்க விட்டுருப்பாரு அந்த யூசேஜ். அப்ப அது வந்து அந்த அந்த ஒரு கிரியேட்டரோட டிட்டர்மினேஷன் சொல்லுவானுங்க இல்லையா, எனக்கு இந்த சீனை இங்கதான்டா எடுக்கணும்னு. அது வந்து அவ்வளவு கிளியரா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு தட் மச். ஆனா இப்ப ஒரு ரொம்ப கமர்ஷியலி வயபிளா இருக்கணும் அந்த ப்ராடக்ட், கமர்ஷியலா இதுல இருந்து லாபத்தை மட்டுமே எடுத்துறணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டதுனால இந்த படங்கள்ல முக்காவாசி நேரம் எப்படிலாம் காசை கம்மி பண்ணலாம், இல்ல எப்படிலாம் இதை யார்கிட்டயா வித்து விட்டுறலாங்கிறது மட்டும்தான் இதா இருக்கு. நீ பார்த்தனா ட்ரைலர் கட்டும் டீசர் கட்டும் சூப்பரா இருக்கும். ஏன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஏற்கனவே ஹிட் ஆயிருக்கு. சோ ட்ரைலர் டீசர் எல்லாம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் படத்தை யார்கிட்டயா இது பண்ணிடுவாங்க. படத்தை போய் பார்த்தேன்னா நீ ஏற்கனவே இருக்க மணிரத்னம் படங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தான் இந்த படத்தை வச்சிருப்ப, சரியா? நீ போய் பார்த்தனா இதுல அந்த டிட்டர்மினேஷனும் இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா எதுவும் இருக்காது, சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு மொக்க டைரக்டர் எடுத்த ஒரு மொக்க படமா இருக்கும், சரியா? நான் வரணுமா அந்த மாதிரிதான் இருக்கும். இதெல்லாம் பார்த்து முடிச்சு போட்டு நீ வந்தேன்னு வச்சுக்கவேன் வீட்டுக்கு, இவனுக்கு இவ்வளவு டீகோட்ஸ் போட்டு வச்சிருப்பானுங்க. இப்ப இவனுக்கு இது பண்றதுனால என்ன தெரியுமா பிரச்சனையா இருக்கு? இப்போ ஒருத்தன் பண்றான்னு வச்சுக்கோங்க, இந்த படத்தை ஒருத்தன் எடுக்கிறான், அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, மக்கள் வந்து பாக்குறானுங்க, அவன் எதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவான் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடினா இந்த படம் எவ்வளவு பிசினஸ்ல பண்ணிருக்கு, இந்த படத்தை பத்தி என்ன பேசியிருக்கானுங்க வெளில, இதெல்லாமே அவன் அப்சர்வ் பண்ணி அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கு இறங்குவான். சோ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிருக்கான்னா அந்த தப்பை அவன் திருத்திக்கணும்னு நீ கரெக்டா பேசணும் வெளில. கரெக்டான ரிசல்ட் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கணும். இப்ப இந்த வோக் நான் இங்க பேசுறதுனால என்ன ஆகி தொலைதுன்னா ஒரு மாஸ் பிஹேவியரோ இல்ல ஒரு காமன் பிஹேவியர் ஒன்னு கிரியேட் ஆயிரு. வேற லெவல் போட மறுபடியும் ஹீஸ் பேக்ங்கிற பிஹேவியர் கிரியேட் ஆனோடனே இத ஒரு மையமா வச்சு அவன் அடுத்த படத்துல இறங்கிடுறான். இது நல்ல படம் தான் போல அவனே நம்பி இறங்கிடுறான். அவன் பண்ண தப்பும் அவன்கிட்ட போய் சேரல. ஏன்னா யாருக்குமே வந்து அவனா எடுக்கும்போது அந்த படம் நல்லா இருக்குங்கிற கால்குலேஷன்ல எடுக்கிறான் இல்லையா? தப்பு நீ அவனுக்கு அடிச்சு சொன்னாதான் அந்த தப்பு திருத்துவான், இல்லன்னா திருத்தவே போறது இல்ல. அடுத்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஷிட்டி படம் தான் வரும். அந்த ஷிட்டி படத்தை மறுபடியும் அதே அந்த ஓக் ஆட்கள் வந்து they are going to write write-ups in இது Facebook. நான் வந்து நிறைய ரைட்-அப்ஸ் பார்த்தேன்டா செக்கச்சு வந்த வானம்க்கு. அந்த படம் மிக்சட் ரிவ்யூஸ் வாங்குதுங்கன்னே உனக்கு இறங்கிட்டானுங்க. மணிஷார பத்தி எப்படா நீங்க சிசிவி எவ்வளவு பெரிய புளுத்தி படம் தெரியுமா அப்படி சொல்லி இறங்கிட்டானுங்க. அந்த படத்தோட டீகோடிங் இறக்கிருப்பானுங்க. அதையும் பொன்னியின் செல்வனையும் கம்பேர் பண்ணி அதோட இது லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதோட லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்றது. அப்புறம் இந்த சீனை கவனித்தீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு இது இறக்குவானுங்க. அதுக்கப்புறம் வந்து இவரை ஏன் இப்படி பேச சொன்னாருன்னு தெரியுமா, ஏன் எல்லாரும் ஒரு வரியில பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி எதையாவது ஒண்ணு பேச வேண்டியது. நீ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்டா ஒரு ஆன்சருக்கு ஒரு ஆன்சரை எப்படி வந்து எலாபரேட் பண்ணி எழுதுறதுங்கிறது தெரியாதா? ஒரு படத்துல எனத்தையாவது நீ பேசி அதுல வந்து பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ்ங்கிற வேர்ட்ஸ் மட்டும் சேர்த்தனா அது ஒரு ரைட்டப்பா மாறிடுது. இந்த குந்தவைங்கிற கேரக்டர் இருக்கேங்க, அது வந்து முடியலங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கு. அவ்வளவுதான் இவங்க எழுத ரைட்டப்லாம் இருக்கும். அது போக வந்து இவங்களோட சம்பந்தமே இல்லாத லாஜிக்ஸ கிரியேட் பண்றது. அங்க பாத்தீங்கன்னா ஏன் ஒரு சாவி தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லி இது நல்ல படம். அங்க பாத்தீங்கன்னா ஏன் வந்து இவரு கன்னை வந்து திருப்பி புடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. இவருக்கு ஆக்சுவலா மனசுக்குள்ள வந்து அப்ப ஷூட் பண்ணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது, அதனாலதான் அப்ப திருப்பி புடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சும்மாடா தற்செயலா அந்த ஆள் பண்ணதுறாங்கிற மாதிரி இருக்கும். அவரோட இன்னொரு குடும்பம் என்னன்னா அந்த படத்துல சாங்ஸோட யூசேஜும் கேவலமா இருக்கும். எந்த பாட்டுமே முழுசா வராது, எல்லா பாட்டுமே வந்து சும்மா எதையாவது ஒண்ணு பின்னாடி சம்மந்தமே எல்லாம் ஓடிட்டு இருக்கும். சரி, இந்த டேப் ரெக்கார்டர்ல ஓடிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். இந்த ரெண்டு படங்கள் கடைசியா பேசுற ரெண்டு படமும் மியூசிக் கண்ணாவினான்னு போட்டதுனால இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதோட மெயின் ரீசனை பாத்தீங்கன்னா நல்ல மியூசிக் பேக்ல ஓடிட்டு இருக்கு. ஆமாண்டா. ஸோ ஆப்வியஸா வந்து ஒரு நல்ல மியூசிக் வந்து என்னதான் நம்ம வந்து பார்க்கும்போது ஷிட்டியா இருந்தாலும் அந்த நல்ல ஒரு ஃப்ளோ, ஒரு கண்டினியூஸ் ரிதம் இருக்கிறது அதுவாவே நம்ம மைண்ட வந்து ஒண்ணுமே இல்லடா. நீ யார் கொலாபரேட் ஆகிறாங்கன்னு பாடுறா. ஒரு சைட் செல்வராகவன் யுவன் ராஜாடா, யுவன் சங்கர் ராஜாடா, இன்னொரு ரெண்டுல மணிரத்னம் அண்ட் ஏஆர் ரஹ்மான்டா. இவங்களுக்குள்ள இருக்க ரேப்போட ஒரு பாட்டு கம்போஸ் ஆகுங்கிறது இட்ஸ் மோர் தென் த கிரியேட்டர், அந்த மியூசிக் டைரக்டர் கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா? கரெக்ட். அது வந்து அவரு எனக்கு தெரிஞ்ச கடல்ல இருந்தே அதான் பண்ணிருக்காரு. எனக்கு மகுடி சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆள் பாத்தீங்கன்னா கடல்ல அந்த பாட்டை வந்து ஓப்பனிங் டைட்டில் சீக்வன்ஸ்ல போட்டு ஓட்டி விட்டுருப்பாப்ல.
அந்த ஆள் உயிரை கொடுத்து அங்க மியூசிக் போட்டிருக்கிறதுக்கு இந்த ஆள் கொஞ்சம் கூட ஜஸ்டிஸ் பண்றது இல்லை. எனக்கு இவர்கிட்ட வந்து அது ரொம்ப ஒரு பெரிய குறையா தெரியுது. இப்ப நம்ம அடுத்த கிரியேட்டருக்கு வருவோம். என்னோட ஃபேவரட் கிரியேட்டர், தி புத்தா ஆஃப் தமிழ் சினிமா, திரு 7 சாமுராயில் ஒரு சாமுராயான மிஷ்கின் அவர்கள். அவரு வந்து அவர் காலங்காலமா வந்து எதையா ஒண்ணு பேசிட்டு தான் இருக்காரு. பட் ஒரு 2-3 படம் நல்லாதான் எடுத்திருக்காரு, இல்லன்னு சொல்லக்கூடாது. நல்ல படம் எடுத்திருக்காரு 2-3 படம். பட் இப்ப ரீசெண்டா மிஷ்கின்ஸ் சைக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாப்ல. அந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா அந்த படத்துல இருந்த ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்ல டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட் இவரு இளையராஜா, அதுக்கப்புறம் PC ஸ்ரீராம். சோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது சரி படம் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அது இல்லாம ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா இருந்தா, ஏன்னா இந்த மாதிரி இப்ப நீ இவ்வளவு பேசுற, செல்வராகவனையோ மணிரத்னத்தையோ இல்ல மிஷ்கினையோ இவ்வளவு பேசுற, ஆனா அவங்க படம் ரிலீஸ் ஆனா நீ போய் பாப்ப. ஏன்னா அடுத்த படத்துலயா ஏதாவது மாறி இருக்காங்கிறத போய் பாப்ப. இவங்கள்ட்ட கண்டென்ட் இருக்குடா, ஆக்சுவலா இவங்கள்ட்ட இருக்கு. இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க, நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு தோணுது. பட் ஆனா அடுத்த படத்துல அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதான் சோ போய் பார்க்கும்போது இந்த சைக்கோ படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து உனக்கு ஒரு படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எல்லா படத்துலயும் இந்த ஹூக் சீன் மாதிரி ஒண்ணு இருக்கும், இந்த ஓப்பனிங் இமேஜ்க்கு வந்து தலை வெட்டுறது. இது நார்மலா டைட்டிலுக்குன்னே இந்த சீனை போட்டிருக்காங்கிற மாதிரி இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு அந்த 10வது நிமிஷத்துலயே உனக்கு தோணிடுது இது எந்த காலகட்டத்துல நடந்திருக்கு, CCTV இருந்துச்சுன்னா இப்பவே படம் முடிஞ்சிருவேங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி விட்டுற சரி இது வேற மாதிரி படம் போல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். பாத்துட்டு இருக்கும்போது பார்த்தா நார்மலா ஒரு சைக்கோ படம் எப்படி இருக்கும் நீ சொல்லு பாப்போம். ஒரு சைக்கோ படம்னா ஒரு ரேண்டம் கில்ல காமிப்பானுங்க. ஆமா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவனோட கில்லிங் மெத்தட்ஸ காமிப்பானுங்க. அந்த கில்லிங் மெத்தட்ஸ போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து ஒரு ஜானர் ஆஃப் ஃபிலிம். ஆமா. இல்ல இப்போ இது வந்து சைக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல போகுது அப்படின்னா, இல்ல புரோட்டாகனிஸ்ட் வந்து அந்த டிடெக்டிவா இருந்தானா டிடெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல போகுங்கிற மாதிரி காமிப்பானுங்க. ஆமா. இப்போ அதுவே இன்னொரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல எப்படி இருக்கும்னா, அந்த புரோட்டாகனிஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் விக்டிம்ஸா இருப்பாங்க அந்த சைக்கோக்கு. ஆமா ஆமா. சோ அந்த புரோட்டாகனிஸ்ட் இவ்வளவு பேர் மாட்டி இறந்துட்டாங்க. அந்த புரோட்டாகனிஸ்ட் மாட்டிக்கும் போது எப்படி வெளில வருவான், எப்படி இருந்து வெளில வரும் அப்படிங்கறத நம்மளுக்கு கியூரியஸ் ஃபேக்டர். இது ஒரு காமன் சைக்கோ ஜானர். இதுல இவ்வளவுதான் பண்ணிருக்கானுங்க, இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே, இததான் இவரும் பண்ணிருக்காரு. சரியா? இப்ப இப்படி போகும்போது நீ ஒரு த்ரில்லர்ல ஆஸ் அன் ஆடியன்ஸா நீ என்ன பண்ணுவேன்னா, நீ கிரியேட்டரா நீ என்ன பண்ணுவனா ஆடியன்ஸ் அவுட் திங்க் பண்ண ட்ரை பண்ணுவ. ஆமா ஆமா. நீ இப்படிதானே படம் பார்த்துட்டு இருக்க, ஆனா இப்படி நடக்காது, வேற மாதிரி நடக்கும்னு ஒரு ட்விஸ்ட் வைப்ப. அதேதான். இல்ல ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணாமே வச்சு கடைசியில ரிவீல் பண்ணுவேன், நீ இதை மிஸ் பண்ணிட்ட பாரு அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுவேன். இவ்வளவுதான் ஒரு சைக்கோ படத்துல இருக்க முடியும். அது போக சீன்ஸ்லயே இன்ட்ரெஸ்டிங்கா கோர் இருக்கும், வயலன்ஸ் இருக்கும். அது உனக்கு சீன்ஸாவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணிருக்கும். ஆமா. நம்ம சைக்கோங்கிற டைட்டில்ல இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் அந்த படத்துக்குள்ளே போறோம். இப்ப அந்த படத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த சீன் வந்துருது, கோர் சீன் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. படம் ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா மாட்டிக்க போற விக்டிம்னு ஒருத்தி கிடைச்சிடுறா. போலீஸ் தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப நீ இது வரைக்கும் பார்த்த எல்லா சைக்கோ படத்தோட லாஜிக்ஸ் அந்த படத்துக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டா? அப்படி அப்ளை பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே இருக்க எந்த லாஜிக்ஸுமே அந்த படத்துல இல்ல. இல்ல இவன் பாட்டுக்கு ஓபன் ஸ்பேசஸ்ல கொலை பண்ணிட்டு இருக்கிறான், சம்பந்தமே இல்லாம ஒரு அண்டர் கிரவுண்ட் வச்சிருக்கான், எல்லாம் சொல்றேன். சரி ஓகே நான் விட்டுறேன். ஒரு கட்டத்துக்கு மேலதான் என்ன பண்றான், அந்த சைக்கோ அந்த போலீஸ்காரங்க இருக்கானுல்ல, அவனுக்கு ஃபர்ஸ்ட் லீடு கிடைக்குது. அந்த போலீஸ்காரங்களுக்கு எட்ஜ் கிடைக்குதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டா இருக்கும் எப்பவுமே. அதை எப்பவுமே மிட் பாயிண்டா வச்சிருப்பானுங்க எல்லா சைக்கோ படத்துலயும். இந்த படத்துல வந்து ராம் போலீஸ் இவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய க்ளூ என்னன்னா, அந்த சைக்கோ வந்து கிளீன் ஷேவனா இருக்காப்ல, அவர் ஒரு பணக்காரர், அவர் ஒரு பணக்கார கார் வச்சிருக்காப்ல. சரியா? இது ஒரு க்ளூ இல்லையா? இதுதான் நீ வந்து 14 கொலை பண்ணதுக்கு அப்புறம் நீ இதான் கண்டுபிடிச்சிருக்க இல்லையா? 14 கொலை. அந்த 14 கொலையிலயும் ஒரு மாடஸ் ஆப்பராண்டி, அது என்னடா அந்த மாதிரி தான் மாடஸ் ஆப்பராண்டி. அதேதான் மெத்தட் ஆஃப் கில்லிங். ஆமா, மெத்தட் ஆஃப் கில்லிங் இருக்கு. இதுல இருந்தெல்லாம் நீ ஒண்ணும் புளுத்தல. அவன் கிளீன் ஷேவ் பண்ணிருக்கான். அதை எப்படி கண்டுபிடிப்பானுங்க அவனுங்க?
அது ஒரு ப்ராஸ்டிடியூட் வந்து இதுல சொல்லுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து இது யாரோ ஒருத்தன் இப்படி ஒருத்தனை தான் வந்து அவன் வந்து இது பண்ணிட்டு போனான் வண்டியில வந்து. இவன் அது ஒரு நல்ல சீன் வச்சிருப்பாப்ல. என்னன்னா ஒரு சில நாள் அவனுக்கு விக்டிம் கிடைக்காது, அந்த நாள்லாம் வந்து ப்ராஸ்டிடியூட். இது ஆக்சுவலா இது வந்து இது புது சீன்லாம் இல்லைங்க. இது வந்து ஆல்ரெடி ஹாலிவுட்ல இருந்து பல வருஷம் வந்து இதை யூஸ் பண்ணி வச்சு காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு. ஆமா. அப்புறம் சைக்கோஸ்மே வந்து நீ சைக்கோஸோட அந்த மாதிரி சைக்கோவா இருக்கானுங்கள பார்த்தா முக்காவாசி பேர் ப்ராஸ்டியூட்ஸ் தான் இது பண்ணிருப்பானுங்க. ஆமா ஆமா. நீ இதுல வந்துட்டேன்னு வச்சுக்குவேன், இப்போ இந்த இடத்துல இவனுக்கு கண்டுபிடிச்சத ஈஸியா ஒரு சிசிடிவினால சொல்ல முடியும். ஏன்னா அந்த அந்த விக்டிம்ஸ இவன் எப்படி கடத்திருப்பான்னா, ஒன்னா அவங்க வண்டியில நின்றுட்டு இருக்கும் போதே கடத்திருப்பான். அப்புறம் ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் முன்னாடி நின்று இருந்தப்ப கடத்திருப்பான். இப்ப லிட்டரலா அந்த ப்ராஸ்டியூட் வந்து இன்னொரு ப்ராஸ்டியூட் வந்து சொல்றா இந்த மாதிரி ஒருத்தனா இருந்தான்னு சொல்லும் போது அவ எங்க நின்று இருந்தாங்கிறது ஊருக்கே தெரியும். அப்ப எங்கடா சிசிடிவி கேமரா நீ கேட்டா மிஷ்கின் என்ன சொல்லுவாருன்னா, இன்டர்வியூல வந்து உட்காந்துட்டு சிசிடிவி இல்லாம இருக்கட்டுமே, ஏன் சார் சிசிடிவி பாக்குறீங்க, அந்த லாஜிக்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு புழுத்துறாரு. எனக்கு படத்துல நடந்துட்டு இருக்கிறது புதுசா இருந்துச்சுன்னா நான் கேட்க மாட்டேன், எனக்கு சிசிடிவி வேண்டாம், ஏன்னா புதுசா நடந்துட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஜாலி அப்படின்னு பாப்பேன். ஏன்டா ஏற்கனவே எல்லா சைக்கோ படத்திலயும் நடந்துட்டு இருக்கிறதா நடந்துகிட்டு இருக்கு, இங்க வேற ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி வந்து இந்த இதெல்லாம் வேற யாரோ ஒரு அம்மா பார்த்தத வந்து புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிசிடிவியை கேட்கதானடா செய்வேன். ஆமா. அது இல்லாம பார்க்கிங் ஸ்பேஸ்ல வச்சு ஒரு அம்மாவை குத்துன்னு குத்தி அந்த அம்மாவை கொண்டு ஓட்டு போயிட்டு இருப்பான். இது எங்கேயுமே சிசிடிவி இருக்காது. சரி விட்டுறேன், நான் இப்பவும் விட்டுறேன் அந்த படத்தை. சரி ஓகே, இந்த யூனிவர்ஸ்ல சிசிடிவி இல்ல, இது மிஸ்கின்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் விட்டு கிளம்பிடுறேன். அப்ப இதுக்கப்புறமா ஏதோ ஒண்ணு புதுசா நடக்கும்ல, இதுக்கப்புறமாவது அந்த வில்லனை பிடிக்கிறதுங்கிறது ஏதோ ஒண்ணு புதுசா நடக்கும்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே கிலோ அந்த கார் மட்டும்தான். கருப்பு காரோ வெள்ளக்காரோ என்ன நம்பருங்கிறது மட்டும் தான் இல்லங்க. இவரு போய் நாய் மாதிரி மோப்ப முடிப்பாரு. இவரு உதயநிதி முட்டி போட்டு ஒரு பணத்துக்கிட்ட மோப்ப முடிப்பாருங்க. அத மோப்ப முடிச்சு இவரு ஒரு பிக் ஃபார்ம்ல இருந்தா வந்திருக்கு, நான் எனக்கு பிக் வேணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து போவாரு, கிளம்பி போவாரு. பிக் ஃபார்ம்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அங்கதான் அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு நீட்டா. இத வந்து இவ்வளவு நாளைக்கு போலீஸ் வந்து அந்த ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்கல, இவங்க எதுவும் பண்ணல. இவர் மோப்ப முடிச்சாரு, அதை விட்டுரும். இப்ப அந்த சிங்கம் புலி சீன் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? சிங்கம் புலி சீனு அவனும் வந்து நம்பரை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு இவன் இருக்கான்டா, ஒரு சைக்கோ இருக்கான்டா, அவன் உனக்கு பக்கத்துல இருக்க ஃபீல்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான்டா. நீ போன் பேசுற, நீ எப்படா பேசுவ, எந்த பக்கம் பார்த்து நிப்ப? அவன் வர்ற டைரக்ஷனை பார்த்து நின்னுப்பேன், ஓடிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நின்னுட்டு இருக்கேன், காருக்குள்ள போயிருப்பேன். ஆமா, காருக்குள்ள போய் காரை லாக் பண்ணிட்டு பேசியிருப்பேன். ஆமா. இல்ல சாவி தொலைஞ்சு போச்சுன்னா நான் எந்த பக்கம் தெரிச்சு ஓடுவேங்க, எந்த சைடு ரோடு இருக்கோ அந்த சைடு தெரிச்சு ஓடுவேன். இந்த சில்ற என்ன பண்ணுவான்னா, திரும்பி நின்னு ஏன் வாங்க என்ன குத்திக்கங்க அந்த மாதிரியே நின்று பேசிட்டு இருப்பான். சரியா? அதுக்கு அப்புறமா எதமோ ஒண்ணு பண்ணிட்டு போவான்டா. அவன் சுண்டு வரல கட் பண்ணி வைப்பானே, என்னமோ ஒரு கருமத்தை பண்ணுவான். ஆமா ஆமா, அதுதான் க்ளூ. அது என்னன்னா அந்த அங்குலி மாமா கதை ஒண்ணு வச்சிருக்காரு தெரியுமா, அதுக்கு வந்து சிம்பலிசங்க. அந்த அங்குலி மாமா கதைக்கு வந்து இது இந்த சிம்பலிசம் வந்துருது இல்லையா? வருவோம் இந்த சிம்பலிசம் மேட்டருக்கு வருவோம். சரி இவ்வளவும் வந்துருச்சு, இவ்வளவு கதையும் வந்துருச்சு. சரி எப்படியோ கருவோம், ஹீரோயின்னா தப்பிச்சுதான் ஆகணுங்கிற இதுக்கு வந்துரு. வந்தா இவனோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஓகே, இந்த கருமம் எப்படி இருந்தாலும் ஒரு சைக்கோ படம்னா அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கணும் இல்லையா? அது வந்து அடிச்சு துவச்ச ஒரு இது. அது வந்துருது. அது வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா வெளில வந்துருது. இந்த அம்மா வெளில வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பொறுத்துதுன்னா, அவன் ஒரு குழந்தை அப்படின்னு பொறுத்து. இதுதான் வந்து இவரோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் அ சைக்கோ. சரியா? நீ இத பாத்துற. இப்ப பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் இவ்வளவும் சொல்லிட்டேன். இவ்வளவும் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுது, இது ஒரு சாதாரண சைக்கோ படம், இதெல்லாம் நடக்குது, லாஜிக் மீறே இல்ல, கடைசியில எதையோ அவனை சொல்றான், இதுல என்ஹான்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எதுவும் இல்ல, ஜம்ப் ஸ்கேர்ஸ் எதுவும் இல்ல, ஏன்னா ரொம்ப ஆப்வியஸா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருது. வெளில வந்துடுறேன், படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறேன். இந்த படத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த படத்துக்கும் லிட்டரலா வாட் அன் ஆர்டிஸ்டிக் எக்ஸாஜரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்டிக்கா என்னென்னவோ பண்ணிருக்கானுங்கிறது, அதுக்கப்புறம் வந்து பிசி தெரிக்க விட்டுருக்கு அப்படிங்கிறது. கடைசியில பார்த்தா பிசி அதுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணல, முக்காவாசி பிசியோட அசிஸ்டன்ட் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் எதுக்கு நான் பண்ணிக்கிட்டு அப்படின்னு விட்டுருப்பாரு அந்த படத்துல. ஆனா இந்த படத்துக்கு இன்டர்வியூக்கு இந்த மிஷ்கின் அவர்களை கூப்பிட்டு கேட்டா இட்ட மயிருக்கு பேசுறது. சார் அவன் ஓட்டுட்டுமே சார், காரு கண்ணு தெரியலனாலும் ஓட்டுட்டுமே சார், சிசிடிவி வழி சொல்லட்டுமே, இருக்கட்டுமே, அந்த சைக்கோ கடைசியில வந்து அமனமா நிக்கட்டுமே,
இந்த அவன் படத்தை லூசு நாங்க மாதிரி மொக்கான்னு இது சொல்லட்டுமே பண்றான். அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த கிரியேட்டர் அப்படி பேசினா பரவாயில்ல, ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கான். சோ LHS = RHS. இத பாத்துட்டு வந்த இந்த வோக் ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, இவனுங்க எல்லாம் வேற லெவல்ல பேசி அந்த படத்தை. உங்களுக்கு ஏதாவது தியேட்டர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இல்லையா? தியேட்டர்ல எவனா எந்திரிச்சு பேர் போட்டதுக்கே கத்திக்கிட்டு இருந்தான்னு ஆமா, சொல்றது. அதுக்கப்புறம் அவன் அமைதியா இருந்துட்டான். அந்த அவன் வந்து இந்த படம் எல்லாம் பார்க்க மாட்டான் போல, சைக்கோ படம் எல்லாம் பார்க்க மாட்டான் போல. அவன் இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே ரொம்ப வயலண்டான படம் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டா அவன் வந்து கில்லி, சூரா அந்த மாதிரி சொல்லுவான். அவன் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான், பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த தலையை வெட்டணும்னா தலை வந்து அடிக்கும் தெரியுமா ஸ்கிரீன்ல. இது அகர பழசான இது. தலை அடிச்சோன்னா சைக்கோ அப்படின்னு வரும். வந்தா பாடுறான் என் தலைவன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் படம் போ அவனுக்கே போர் அடிச்சு அப்படியே படுத்துட்டான். என்னடா அது படம் அப்படின்னு. ஆக்சுவலா அந்த அப்போ வந்து இவரையும் பார்த்தாங்க, ப்ளூ சட்டை மாறனையும் பார்த்தாங்க. அவரு தியேட்டருக்குள்ளதான் இருந்தாரு. நான் ஆக்சுவலா வந்து அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியும், பேச முடியும் தெரிஞ்சுச்சுன்னா அவரு 10-15 ரூபா முன்னாடி உட்கார்ந்து இருந்தாரு. பக்கத்துல இது உட்கார்ந்து இருந்தாருன்னா படம் முடியும் போது ஒரு 100 ரூபாய் எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சுட்டு, சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செஞ்சிருங்க சார் இந்த படத்தை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த படம். இப்ப இதுக்கு மட்டும் தான் இப்படி புளுத்தரான்னு பார்த்தா நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காப்ல. இத வந்து ஒரு படம்ங்கிறது ஒவ்வொருத்தனோட பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப யாரோ ஒருத்தங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ண, டிபேட் பண்ண வராங்கன்னா கண்டிப்பா நம்ம we are in for it. டிபேட்டிங் போட்டு அது டிபேட் பண்ணி என்னோட ஸ்டேக்ஸ் நான் எடுத்து வைக்கிறேன், உன்னோட ஸ்டேக்ஸ் நீ எடுத்து வை, எது கரெக்டா நம்ம பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஆஃபரே நீ இதான் சொல்ல போற, இந்த ஹிடன் டீடைல்ஸ் இதான் கொண்டு வந்து தரப்போறியே தவிர அது இன்னும் வேற லெவல் இருந்துச்சு, என்ன புதுசா இருந்துச்சுன்னு நீ சொல்ல போறது கிடையாது. அதனால நான் என்னோட சைட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆர்குமெண்ட். ஆனா இப்ப மிஷ்கின் மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்படி இருக்கானுங்கன்னா, எங்களை மாதிரி ஒரு 4 கிரியேட்டர் விடுங்க சார், தமிழ் சினிமாவை காப்பாத்திட்டு போறேன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க இருக்கிறதாண்டா பிரச்சனை. இல்லன்னா கூட ஒழுக்கமா ஃபீட்பேக்ஸ் போயிட்டு இருக்கும், ஒழுக்கமான படங்கள் வரும். ஆமா, நீங்க இருந்துதான் உங்களோட கல் ஸ்டேட்டஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவே அழிச்சிட்டு இருக்கு. இவனுங்க தான் லிட்டரலா மோனோபோலி. நீங்க ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம் எடுக்கும்போது நீங்க நல்ல கிரியேட்டர்ஸ் தான் ஒத்துக்கிறோம். ஆனா ஒரு 10வது படமும் 11வது படமும் எடுக்கும்போது குப்பை படமா எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களோட கல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஃபேவர் பண்ணிட்டு இருக்கு. நீங்க தான் லிட்டரலா தமிழ் சினிமாவோட குவாலிட்டி இது பண்றீங்க. ஆமா, இவனுங்க தான் டாக்ஸிக்கே, இவங்க தான். அது முக்கியமா நம்மால இவர் ஒரே வாரத்துல 6 ஸ்கிரீன் பிளே எழுதுவாரு. 6 ஸ்கிரீன் பிளே எழுதுவாரு. ஒண்ணு இல்ல, ஒரு 6 ஸ்கிரீன் பிளே 6 கொரியன் படம் பார்த்தாலோ இல்ல 6 ஜாப்பனீஸ் படம் பார்த்தாலும் இல்லங்க. அப்படியே நீங்க தமிழ்ல மாத்தி எழுதுறதுக்கு எப்படிங்க ஒரு வாரத்துல 6 எழுதுவீங்க? ஏன்னா இல்லங்க, நம்ம வந்து என்ன பண்றோம்னா படத்துல இருந்து சீன்ஸ் அப்படியே விட்டு தான் நடிக்கிறோம். இப்போ இந்த ஓனாய் மாட்டுக்குட்டி படத்திலேயே வந்து நம்ம ஹைட் அண்ட் லோஸ்ல இருந்து விட்டு அடிச்சிருக்காங்கிறது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், நடந்துருக்காங்க இல்லையா? ஆமா. அப்ப நீங்க விட்டு அடிப்பீங்க, நாங்க அதெல்லாம் பாக்கணும், பரவாயில்லன்னு சொல்லி உங்களை மன்னிச்சு விட்டு படமும் நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணா 10வது படத்துல சைக்கோ மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு என் படத்துக்கு லாஜிக் இல்லங்கிறதையும் சொல்லுவீங்க. லாஜிக்கே எல்லாம் இருக்கிறதுக்கு நீங்க என்ன மேஜிக்கல் ஃபேண்டசி, மேஜிக்கல் ரியலிசம் படமா எடுக்கிறீங்க? கிடையாது. நீ ஒரு லாஜிக்குள்ள வர சைக்கோ ஜானர்ல ஒரு படம் எடுக்கிற, சைக்கோ த்ரில்லர் எடுக்கிற. இதுல சைக்கோ த்ரில்லர் நீ எடுக்கும் போதே நான் ஆப்வியஸா எனக்கு இந்த இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டியை, எனக்கும் அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமை தான் நான் பார்க்கணும்னு வந்து உட்கார்ந்துருப்பேன். ஆப்வியஸா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ராட்சசன் வந்து ஒரு ஆவரேஜ் படம், ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா அதுல கூட ஃபர்ஸ்ட் ஹாப்ல உங்களுக்கு அந்த ஒரு விறுவிறுப்பு இருக்கும். ஆமாண்டா. அது இல்லாம நீ படம் தியேட்டர்ல உட்கார்ந்து ஆடியன்ஸ் கூட பாக்கும்போது உன்னால லிட்டரலா ஃபீல் பண்ண முடியும்டா, அவனுக்கு என்ஜாய் பண்றாங்களா இல்லையான்னு. நம்ம என்னதான் பேசினாலும் இந்த சாய்ஸஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பர்சனல், நம்மளுக்கு இதெல்லாம் பிடிக்குதுன்னு பேசினாலும் தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கும்போது உனக்கு ஆடியன்ஸோட வைபை ஃபீல் பண்ண முடியும். ஆமா, அப்படி பார்க்கும்போது ராட்சஸ் எல்லாம் நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணானுடா வேற லெவல்ல. உனக்குதான் அந்த படம் வந்து நம்ம இது மாதிரி நிறைய பாத்துட்டோம், இவன் நல்லா பண்ணிருந்திருக்கான்னு தோணுச்சே தவிர நார்மல் ஆடியன்ஸ் வேற லெவல்ல அந்த படத்தை ரிசீவ் பண்ணானுங்க. அதனால அந்த படம் செம ஹிட். அதே மாதிரிதான் வட சென்னையும் சரி, அந்த எல்லாம் பரியேறும் எந்த படமா இருந்தாலும் நீ லிட்டரலா ஆடியன்ஸோட பிஹேவியரை பார்க்கலாம். அந்த தியேட்டருக்குள்ள எல்லாமே உண்மையா நடக்கும், எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிடும், இதுதான் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளில வந்துட்டு இவனுக்கு எல்லாம் மேனிபுலேட் பண்ற விஷயங்கள், இந்த கல்ட் மேனிபுலேஷன்ஸ் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. சோ நம்ம அப்படியே அடுத்த கிரியேட்டருக்கு வந்துருவோம். இவரை பத்தி நான் பேசுவேன் நான் எதிர்பார்க்கலங்க. ஆமாங்க, நானும் எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் இந்த எபிசோட் பண்றதுக்கான ரீசனே இதுதான் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நான் வந்து இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா, இந்த ரொம்ப நாளா நல்ல படமே பார்க்கல,
நீங்க ஒரு சூப்பர் டீலக்ஸ் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்திருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் கூட வந்து நான் வந்து அதாவது ஷியோர் ஷாட்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இப்ப ஆரண்யகாண்டம் நீ பாக்குற அந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கு, சூப்பர் படம் அப்படின்னு ஒத்துக்கிறேன். சூப்பர் டீலக்ஸ் படத்தோட ட்ரைலர் வர வரைக்கும் நீ அந்த படத்துல எந்த அப்டேட்டுமே வரலங்கிற அது ஃபர்ஸ்ட் அநீதி கதைகளா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா எடுத்துட்டு தலைவன் கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு எனக்குலாம். சரியா, அப்ப நான் அந்த படத்துல ட்ரஸ்ட் போடல. பட் கர்ணன்ங்கிற படம் இருக்குல்ல, கர்ணன்ங்கிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லயே நான் சொல்லிட்டேன் இந்த படம் தெரிக்க விட்டுரும் அப்படின்னு. ஏன்னா மாரி செல்வராஜ் மேல எனக்கு அவ்வளோ பிலீஃப் இருந்துச்சு. இப்போ நீ பரியேறும் பெருமாள் மாதிரி ஒரு படம் பாக்குற, அந்த பரியேறும் பெருமாளை நம்மளே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஒரு இந்த காஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்த, காஸ்ட் அப்ரஷன்ங்கிற ஒரு விஷயத்த இவ்வளவு தெளிவா இவ்வளோ இதா எல்லாத்துக்கும் சொல்லிட முடியுமாங்கிறது வந்து நம்மளுக்கே பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருந்துருப்போம்னா, ஒன்னா அவுட்ரைட்டா ஜாதி கொடுமை அப்படியே காமிச்சு எடுத்த படமா இருக்கும், இல்ல பாரஞ்சித் மாதிரி படங்களா இருக்கும். பட் எந்த படமே வந்து உங்க கூட உட்கார்ந்து ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணிருக்குமான்னு கேட்டா கிடையாது. பட் பரியேறும் பெருமாள் வந்து எந்த லெவலுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சோ அதே லெவல்ல ஒரு அந்த படத்தை வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்கணுங்கிற ஒரு இது இருந்துச்சு. திரும்பி உன்னால பார்க்க முடியும் அந்த படத்தை. கிட்டத்தட்ட கட்டளை தமிழ் மாதிரி தான் ஈவன் மோர் கமர்ஷியல்ங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க அந்த பரியேறும் பெருமாள்ல பாத்தீங்கன்னா மேல அந்த ஒண்ணு கடிக்கிற சீன்னாலும் சரி, அவன் வந்து அந்த பாத்ரூம்ல தள்ளி விட்டு மூடுற சீன்னாலும் சரி, உங்களுக்கு அவனோட சேர்ந்து நீங்களும் அந்த பெயினை உணர்வீங்க. அந்த கேரக்டரும் நீங்க ஒட்டி போயிருப்பீங்க. ஓகேவா? அவனுக்கு நாய் செத்தப்போ அந்த கருப்பி சாங்லே உங்களுக்கு நீங்க வந்து அந்த கேரக்டரோட இன்வால்வ் ஆயிட்டீங்க, மெர்ஜ் ஆயிட்டீங்க. நீங்க அதுக்கப்புறம் அவனோட ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் நீங்க அவனோட சேர்ந்து ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, அவனோட கேரி ஃபார்வர்டாகி போயிட்டே இருப்பீங்க. நீங்க ஒவ்வொரு கேரக்டருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கிங்கோட அருமையா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீ லிட்டரலா பார்த்தனா இந்த படம் என்ன சொல்றது, பரியேறும் பெருமாள்ங்கிற ஒருத்தனை பத்தின கதைங்கிறது உனக்கு தெளிவா சொல்லிடுவான் ஆரம்பத்திலேயே. இப்ப பரியேறும் பெருமாள மாரி செல்வராஜுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னா, அவனோட இன்செக்யூரிட்டிஸ் என்ன, அவன் எதுக்கு சந்தோஷப்படுவான், அவன் சின்ன வயசுல இருந்து எத்தனை டீச்சர்ஸ் ஏஞ்சலா கன்வெர்ட் பண்ணிருக்கான், எத்தனை பேர்த்த வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிப்பான், என்னதான் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் மேல இவனுக்கு என்ன ஜட்மெண்ட் இருக்கும், அவன் ஏன் அவங்க அப்பாவை பெருசா காட்டிக்க மாட்டேங்கிறான், கடைசியில அவனுக்கு என்ன தோணுது, அழுதா என்ன பண்ணுவான், எல்லாமே தெரிஞ்சிருக்கும்டா மாரி செல்வராஜுக்கு. ஒரு கிரியேட்டருக்கு எவ்வளவு கிளியரா வந்து அந்த கேரக்டர்ஸ் தெரியுதோ அவ்வளவு தெளிவா அதை கிரியேட் பண்ணுவான். நீ பார்க்கும் போதே தெரியும் இந்த ஆள் இந்த ஐடியாவை ஒரு 8 வருஷம் 9 வருஷம் குரோ பண்ணிட்டு இருந்திருக்காண்டா உள்ளேங்கிற ஐடியா அவனுக்கு வந்துரும். இப்ப எனக்கு அந்த படம் பாத்துட்டேன். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, மாரி செல்வராஜ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இன் தமிழ் சினிமா வரக்கூடிய ஆளு. இந்த கண்டென்ட் அதாவது காஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இந்த ஆள் அடிச்சுக்க ஆளே இல்ல. இவர்கிட்ட கண்டிப்பா புல் ஆஃப் பண்ணக்கூடிய அளவு கண்டென்ட் ஒண்ணு இருக்கும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப பிளைண்டா நீ ஒரு ஃபெய்த் வச்சுட்ட. இப்போ ஆக்சுவலா நீங்க கர்ணன்ற படத்தை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு நீங்க காஸ்ட் பேஸ்ட் மூவியாவும் திங்க் பண்ணிட்டீங்களா எனக்கு தெரியல. நான் அப்படி திங்க் பண்ணல ஆக்சுவலா. ஏன்னா ஒரு கிரியேட்டரா நீங்க வந்து வெவ்வேறு இடத்துக்கு வந்து ஜம்ப் பண்ண பாப்பீங்க. நீங்க வந்து ஒரே பாத்துல போவீங்க. நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியா கூட இல்ல எனக்கு ஆக்சுவலா. கர்ணன்றது வந்து நீங்க ஆப்வியஸா நீங்க அந்த லேன்ல தான் நீங்க போறீங்கனாலும் if it is a good movie you are going to enjoy it ultimately இல்லையா? கரெக்ட் அவ்வளவுதான். ஏன்னா இப்ப ராமே வந்து வேற தளத்துல தானே படம் பண்றான். ஆமா. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படம் எனக்கு கர்ணன் தனுஷ் நடிக்கிறான் அதுலங்கும் போது உனக்கு எண்ட் ஆஃப் டே பர்ஃபார்மன்ஸ் லெவலையும் தெரிக்க விட போது, கண்டென்ட்டாவும் இந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ஸ்டடியும் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் டெரிஃபிக்கா இருக்கும் மாரி செல்வராஜ் படத்துல. அது போக சானா அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்ஸா வருது. ஃபர்ஸ்ட் லுக் போடுறானுங்க. ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுது. என்ன ஐடியாவை புட் ஃபோர்த் பண்ண வராங்கிறது எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் வருது. அந்த மியூசிக் ஆப்வியஸ்லி சானாவோட எஃபர்ட்ஸ் அண்ட் இது ரிசர்ச் வந்து உனக்கு தெரியும், வேற லெவல்ல தெரியுது. நீ லிட்டரலா ஒரு நல்ல சினிமா ஃபேனா இருந்தான்னா ஒரு பாட்டை கேட்கும் போதே உனக்கு தெரியும்டா அதுக்கு என்ன மாதிரி விஷுவல்ஸ் வந்தா நல்லா இருக்கும் நீ உனக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சிருவ. அந்த படம் 1 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதோ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதோ 1 வருஷத்துல உனக்கு எவ்வளவோ விஷுவல்ஸ் உன் மைண்டுக்குள்ள வந்து போயிருக்கும். சரியா? இப்ப இந்த படத்துல எல்லா பாட்டுமே செம ஹிட், புதுசா இருந்துச்சு எல்லாமே. இப்ப இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிளஸ் டீசர் ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது, எல்லாமே உனக்கு வந்து என்னடா அது வேற லெவல்ல இருக்கும் போல படம்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுது. இந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுது. இந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது. என் ஃப்ரெண்டோட முன்னாடியே படம் பார்த்துட்டான். அவன் வந்து பார்த்துட்டேன் நல்ல படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அப்ப எனக்கு புரியுது அவனுக்கு ரிலவெண்டா இல்ல. ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நம்ம
எக்ஸ்பெக்டேஷன்ஸ கொஞ்சம் லோவர் பண்ணிட்டு தான் பார்க்கணும்னு நான் போய் படம் பாக்குறேன். ம் படத்தை பார்த்தா பரியேறும் பெருமாளாவும் இல்ல, ஒரு கமர்ஷியல் படமாவும் இல்ல, ஒரு ஒரு அது பேர் என்ன, அசுரனாவும் இல்ல இது, அசுரனாவும் இல்ல. கரெக்ட். ம் ஏன்னா இதோட டெம்ப்ளேட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட உனக்கு ஒரு அசுரன் டெம்ப்ளேட், பட் இந்த மாரி செல்வராஜ் வேங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? நான் இப்படி எல்லாம் சொல்றத தாண்டி நான் இப்படி சொல்லிட்டாங்க. ஒரு 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 சம்மப் பண்ற மாதிரி ஒரு ஒரு வந்து விவசாய படத்துக்கு கத்தி வந்து ஒரு வந்து ஒரு நல்ல ஃப்ரண்ட் ரன்னர், ஓகேவா? ஒரு 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 மொக்கன்னா நீங்க எப்படியும் பூமி, ஓகேவா? பரியேறும் பெருமாள் ஒரு கத்தி, ஓகேவா? கர்ணன் வந்து ஒரு பூமிங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்டா, இல்லையே மாரி செல்வராஜ பத்தி இப்படி பேசுறாங்க எனக்கே இதாதான் இருக்கு. பட் பேசிதான் கர்ணன் வந்து கேஸ்டிக் அப்ரஷன் படத்துல வந்து நீங்க வந்து கபாலி இருக்கு, உங்களுக்கு வந்து இது இருக்கு, அது பேர் என்ன, காலா இருக்கு, ஓகேவா? உங்களுக்கு அது பேர் என்ன, இவன் கார்த்தி நடிச்சிருப்பாப்ல, மெட்ராஸ் இருக்கு, ஓகேவா? இவ்வளவு படங்கள் இருக்கு, இவரோட பரியேறும் பெருமாள் இருக்கு, அசுரன் இருக்கு, ஓகேவா? இது எல்லாமே அந்த அப்ரஷனை பத்தினது, ஓகேவா? வென் யூ டேக் இட் அந்த ரேங்க் இட் டவுன், இது வந்து என்ன கேட்டா அந்த ஒரு கிரைட்டீரியால தான் வருது. இது ஒரு பூமி மாதிரியான படம், ஓகேவா? அந்த 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 அப்ரஷன்ற இதே டேர்மை யூஸ் பண்றதுக்காக ஒரு ஜெர்க் ஆஃப் மாதிரி தான் இருக்கு, ஓகேவா? இந்த படத்துல வந்து ஒரு ஒரு கதைன்றது, நீங்க கதைன்னு எடுத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, சோ இட்ஸ் ஸ்பாய்லர்ஸ்னு வேணா போட்டுக்கோங்க, ஒன்னும் இல்ல. ஒரு ஊருக்கு பஸ் வரல, அந்த ஊருக்கு பஸ் வர வைக்கிறான், ஓகேவா? ஹீரோ வந்து அல்டிமேட்லி அதான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த ஒரிஜினல் வாண்ட், ஆரம்பத்துல காட்டின வாண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறது இதுதான், ஓகேவா? ஓகே, உங்க அந்த 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 பஸ்ல ஏறிதான் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாப்ல, அதை இங்க சொல்றேன். என்னன்னா, இந்த இவன் வந்து பரியன் வந்து ஒரு பஸ்ல ஏறிதான் வந்து போய் காலேஜ்ல போய் படிக்கிறான், ஓகேவா? அந்த காலேஜுக்கு போறதுக்கான பஸ்ஸே வந்து இவனோட உழைப்பு தான். யாருன்னா கர்ணனோட உழைப்பு தான். கர்ணன் தேவையில்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு. ஓகே, கர்ணன் தேவையில்லைன்னு சொல்ல, அதுக்கு இந்த படம் நல்லா இருக்குன்றதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதேதான். நீங்க ஒரு நல்ல வேலை கூட நீங்க அதை வந்து பொர்ட்ரே பண்ணலாம். நீங்க பொர்ட்ரே பண்ற விதத்துலதான் இருக்கு, நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ற விதத்துலதான் இருக்கு. விவசாயிகளை காப்பாத்துங்க. விவசாயிகளை கார்பரேட் கொள்ளையடிக்கிறான், கார்பரேட் கவர்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணி விவசாயிகளை கொள்ளையடிக்கிறாங்க. நல்ல கருத்தா இல்லையா? நல்ல கருத்துங்க, சூப்பர் கருத்து. ஏன் பூமி படம் உங்களுக்கு பிடிக்கல? ஏன்னா அது கிரிஞ்சா இருக்கும். நம்ம பார்க்கும் போது அந்த படத்துல வந்து ஒரு கதை உங்களுக்கு நாட்டமா இருக்காது, ஓகேவா? கதையில இருக்கிற காட்சி அமைப்பு முக்கியமா உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்காது, ரொம்ப கிளீஷியாவா இருக்கும், பழசா இருக்கும், ஓகேவா? அது எதுவும் லாஜிக்கலாவும் இருக்காது, ஓகேவா? இதுதான் இதுல வந்து இது எல்லாத்தையுமே எது வந்து டிக் பண்ணுதுன்னா கர்ணன் டிக் பண்ணுது. இப்போ கர்ணன் படத்துல பார்த்தேன்னு வச்சுக்குவேன், சிம்பிளா நான் போறேன், உள்ள போய் உட்கார்றேன், அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபே நீ பார்க்க வேணாம், செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீ உட்கார்ந்து பார்த்தேன்னா கூட உனக்கு படம் புரியும். ஆமா, பஸ் உடைச்சிருப்பானுங்க, பஸ் ஏன் உடைச்சிருப்பானுங்கிறது அந்த உள்ள ஒரு போலீஸ்காரன் வரான், அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறானுங்க. கண்ணபுரான் வரான், வந்து பஞ்சாயத்து பண்றான், அவனுக்குள்ள இருக்க ஈகோ கிளாஷ்னால பெரிய பஞ்சாயத்து அது கன்வெர்ட் ஆகி ஊரே இது பண்ணிடுறான். கர்ணன் அவனை திருப்பி கொண்டுறான், சரியா? இப்போ பரியேறும் பெருமாள்ல நீ இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அந்த இன்டர்வல் பிளாக்கு அவனை லீட் பண்ணிட்டு அந்த செட் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து எல்லாமே சரியான கொஹரண்டா இருக்கும். ஆமா, அந்த படத்துல நீ லிட்டரலா நம்ம ஏதோ நான் இதுக்கு முன்னாடியே நிறைய பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன், ஒரு படம் ரொம்ப நல்ல படங்கிறது நீ எப்படி ரெகனைஸ் பண்ணலாம்னா அந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸோட பேரை உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியும், இல்ல அந்த கேரக்டர்ஸ் என்ன ஆக்ஷன் அந்த படத்துல பண்ணிருக்காங்கிறத ஸ்டார்ட் உன்னால சொல்ல முடியும். கரெக்ட். இப்ப அந்த பரியேறும் பெருமாள் படத்துல பார்த்தேன்னு வச்சுக்குவேன், லிட்டரலா பரியேறும் பெருமாள்ங்கிற ஆளு ஏன் லாயருக்கு படிச்சாங்கிறதுக்கு அந்த ஊர் தாத்தா தான் ஒரு இதா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அவங்க அப்பாவோட இன்ஹிபிஷன்ஸ் எப்படி வெளியே வந்து என் ஐடென்டிட்டி நான் ஒத்துக்கிறேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுக்கு அவங்க அப்பா ஒரு பெரிய உந்துகோலா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜோங்கிறதான் டிரைவிங் ஃபேக்டரி படத்துல ஜோ சைடுல இருக்க அப்பா அவனோட பெரியப்பா பையன், அதுக்கப்புறம் இவன் யோகி பாபு, அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் கொல்ற தாத்தா, நித்தம் பேரு நாம அந்த தாத்தாவோட பேர் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அம்பேத்கரை வேற லெவல்ல வர்ஷிப் பண்ற அந்த இதோட பிரின்சிபல், அப்புறம் அங்க இருக்க ஒரு அவ ஏஞ்சலாக ட்ரை பண்ற ஒரு டீச்சரு. சோ இவ்வளவு பேர் டைனமிக்கா இந்த படத்துல ஆக்ட் ஆயிட்டு இருக்கானுங்க. அது போல கருப்பிங்கிற ஒரு வேற லெவல் கேரக்டர். 5 நிமிஷம் வந்தாலும் படம் முழுக்க உங்களுக்கு இம்பாக்ட். உனக்கு ஆரம்பத்திலேயே அந்த ஃபர்ஸ்ட் சீன் கருப்பிங்கிற ஒரு விஷயத்த நான் மெட்டபரா யூஸ் பண்ண போறேன் படத்துல அப்படிங்கறத கர்ணன்லயும் அதே தான் ட்ரை பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இடத்துலயும் அந்த பொண்ணு சாரா அவளை மெட்டபரா நம்ம யூஸ் பண்ண போறோம்
அவனை வந்து ஒரு அண்டர்லைங் மேஜிக்கல் எலிமெண்ட் நம்ம வைக்க போறாங்கிற அதே டெம்ப்ளேட்லாம் கதை நகருது. பட் கருப்பியோட இம்பார்ட்டன்ஸும் அந்த பொண்ணோட இம்பார்ட்டன்ஸும் வந்து டோட்டலா வேரியாது, கொஹரண்டா இல்ல. இப்போ நீ இந்த படத்துல பார்த்தனா பரியேறும் பெருமாள்ல பார்த்தனா கிட்டத்தட்ட பரியேறும் பெருமாளும் கருப்பியும் ஒண்ணுதான், கரெக்டா? ஆமா. சோ என்னைக்கு பரியேறும் பெருமாளுக்கு அவன் ஒரு நாயின் புரிய வருதோ அன்னைக்கு அந்த நாய் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவன் அப்படிதான் போகும் படம். அது போக அவனோட எல்லா ஆக்ஷன்ஸுக்கும் மத்தவங்களோட ரிபர்கஷன்ஸ் தான் காரணமா இருக்கும். சோ அந்த யூனிவர்ஸ் உன்னால ஃபீல் பண்ண முடியும். எப்படா சொல்றது, இந்த படத்துல இருந்து எந்த சீனை நீ தூக்கிட்டாலுமே இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்க எஃபெக்ட திருப்பி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் அந்த படம். ஆமா 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 ஆமா. இன்ஃபேக்ட் அந்த படத்துல இருக்க எல்லா பாட்டையும் நீ தனியா வீடியோ சாங்ஸா போட்டா கூட அந்த ஒவ்வொரு மொமெண்ட் ஆஃப் அ கேரக்டரையும் எந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல யோசிச்சு அதை எடுத்து எடிட் பண்ணிருக்காங்கிறது உனக்கு ரொம்ப சூப்பரா புரியும். இவ்வளவு அழகா எடுத்திருக்கான் பாரு மாண்டேஜ்னு தோணும். ஸ்டார்ட் ஃப்ரம் கருப்பியன் கருப்பியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பொட்டா காட்டில் பூவாசம்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டா இருக்கும். இது எல்லாமே வந்து உனக்கு அப்புறம் அந்த நான்யார்னு ஒரு பாட்டு இருக்கும். இதெல்லாமே பெர்ஃபெக்ட்லி பிளான்ட் அவுட் ஃபுட்டேஜ், பெர்ஃபெக்ட்லி பிளான்ட் அவுட் சீக்வென்சஸ். அதனாலதான் அந்த படத்தோட ஓவரால் பிக்சரை பார்க்க முடிஞ்சு. அதனாலதான் இந்த படத்துக்கு தேவையா இல்லையாங்கிறத அவனால ரீதிங்க் பண்ணி எடுக்க முடிஞ்சு. பட் கர்ணன் படத்துல பார்த்தனா கர்ணன் படம் ஆரம்பிக்கிறது ஒரு பிரச்சனையில ஆரம்பிக்குது. அதாவது மீன் வெட்டுறது அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன்ல ஆரம்பிக்குது. அங்க யானைங்கிற ஒரு விஷயம் வருது. யானைங்கிற விஷயத்த வரும்போது அதன் மூலமா இந்த போலீஸோட இன்டென்ஷன்ஸை காமிக்கிறானுங்க. அப்புறம் பக்கத்தூர்காரனுங்க இந்த யானையை வெட்டிடலாங்கிற ஏதோ ஒரு இதுல டிராவல் ஆயிட்டு இருக்கு படம். அப்புறம் பக்கத்தூர்காரனுங்க கூட பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்துல டிராவல் ஆகுது. அதுக்கப்புறம் பஸ்ல பிரச்சனை அப்படின்னு டிராவல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கல் எலிமெண்ட் ஆஃப் அந்த குழந்தைய காமிக்கிறானுங்க. அது பக்கம் இன்டர்வல் பிளாக்ல இந்த யோகி பாபு அண்ட் அவனோட தங்கச்சின்னு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. லட்சுமி வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. முக்கியமான கேரக்டர் அவங்க அம்மாவும் அந்த வாழும், அவங்க அம்மாவும் வாழும். அது தேவையே இல்லை, அது எதுக்கு வருதுன்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி படத்துல எதுதாங்க தேவை. இப்ப இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நடக்குது, இவ்வளவு ஈவென்ட் நடந்திருக்கு. இப்போ இன்டர்வல் பிளாக்ல ஹீரோ வந்து ஒண்ணு பண்ண போறான். இப்ப இவ்வளவு ஈவென்ட்டும் ஹீரோ இது பண்றதுக்கு, ஏன்னா ஹீரோ ஆரம்பத்திலேயே எந்த மாதிரி ஒருத்தனா இருக்கான்னா கண்ணாடி உடைக்கிற ஒருத்தனாதான் இருக்கான், சரியா? இவ்வளவு ஈவென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கண்ணாடி உடைச்சா என்ன, இவ்வளவு ஈவென்ட் நடக்காம ஹீரோ கண்ணாடி உடைச்சா என்னன்னு நான் கேக்குறேன். ஆமா, ஏன்னா எதுக்குமே யூஸ் ஆக போறது இல்ல. ஆமா, எப்படி அவன் கண்ணாடி உடைக்க போறான்? இன்டர்வல் பிளாக்ல அவன் கண்ணாடி உடைச்சிடறான், சரியா? இப்ப இன்டர்வல் பிளாக் அப்புறம் தான் இந்த ஊர் பிரச்சனையே முடிஞ்சிருது. அவ்வளவுதாங்க, ஊர் பிரச்சனையே அவனுக்கு சும்மா பேசிட்டு இருந்தாலுங்க, இப்ப அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் வரானுங்க. செகண்ட் ஹாஃப் வந்தா கண்ணாடி ஓட்டுறதுக்கு போலீஸ் வரான். போலீஸ் வந்தா இவனுங்க ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு அந்த ஊர்க்காரங்களை போய் அடிச்சிடறானுங்க, கூப்பிட்டு போய் அடிச்சிடறானுங்க. அந்த மாஸ் மொமெண்ட், மாஸ் சீனை மாத்திரம் நான் சொல்றேன்டா. இல்லடா, அவர் வந்து போயிட்டு இருப்பாரு, அந்த கண்ணவீரான் போயிட்டு இருப்பாரு, ஓகேவா? ஒரு வேற வேர்ல்டு லெவல் மாஸ்டர் பிளான் பண்ணி இருப்பாரு. என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு, ஓகேவா? அவர் வந்து அதை எப்படி காட்சி எடுத்திருவாருன்னா, ஓகேவா, தூண்டில் எடுத்து தண்ணியில போடுவார், ஓகேவா? அவர் வந்து வலைய விரிச்சுட்டாராம், அதாவது அவர் தூண்டில போட்டாராம், ஓகேவா? மீன் மாட்டுறதுக்கு காத்து இருக்கிறாராம். அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதை இதே கிராஸ் கட் பண்ணி அப்படியே போட்டு ஜிக் 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 ஜிக்னு காட்டிட்டு இருக்காருங்க. என்னடா பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ டோலன் ஸ்டைல்ல நாங்க கிராஸ் கட் பண்ணி காட்டுறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி காட்டிருக்காருங்க. பின்னாடி சனா வேற என்னென்னமோ போட்டு தாக்கிட்டு இருக்காரு. ஒண்ணுமே இல்ல, அவரோட போலீஸ் ஸ்டேஷன் வேர்ல்டு லெவல் மாஸ்டர் பிளான் என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டு போயிருன்றது, ஓகேவா? அதுக்கு வேர்ல்டு லீக் மாஸ்டர் பிளான், இது மாஸ்டர் பிளான் ப்ரோ, நீங்க தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்றதுக்கு அவர் அங்க மீன் போட்டு தூண்டில் போட்டு பிடிக்கிறாரு. அத வேற ஒரு எம்பசைஸ் பண்ற மாதிரி அந்த மீன் வந்து பிடிக்காத மாதிரி போகுதான், சுத்தி வருதான், அதை வந்து பிடிக்குதான். இதை வந்து ஒரு 10 நிமிஷமா சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கான். இது வந்து ஒரு வேற லெவல்ல இப்ப உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு பிளான் பண்ணி, ஓகேவா, இவங்களை வந்து அந்த பசங்களை உள்ள ஜெயிலுக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பிளான் போட்டு உள்ள வர வச்சிருக்கு. நீ வந்து பேரலா இந்த மாதிரி காட்டினா, ஓகேவா, அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதையும் நீ வந்து அந்த கேரக்டருக்கான ஒரு டெப்த்தை கொடுத்து, அந்த கண்ணபிரானுக்கு ஒரு டெப்த்தை கொடுத்து, ஓகே, அவனுக்கு ஆக்சுவலா மீன் பிடிக்கிறது பிடிக்கும், ஓகேவா? அவனோட சைட்ல இருந்து கொஞ்சம் நேரம் மூவ் ஆகி, ஓகே, அவன் எப்படி பட்டவன்றது, அவன் எவனோ ரோட்ல உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பான், ஓகேவா? வண்டியை நிறுத்தி தானா போயிட்டு அவன்கிட்ட, ஆமா, கிரிஞ்சா சிரிச்சு அவன்கிட்ட இருந்து வாங்கி உள்ள போட்டு வேற பிடிச்சிட்டு இருப்பாப்ல, ஓகேவா? இது வந்து ஃபோர்ஸ்டு, கம்ப்ளீட்டா இது ஃபோர்ஸ்டு, இது அவருக்கே தெரியும், ஓகேவா? ஆனா நம்ம இந்த ஒர்க் மென்டாலிட்டி பாய்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இது ஆக்சுவலாவே அவர் பண்ண மாஸ்டர் பிளான் தான். ஏன் மாஸ்டர் பிளானா இருந்தா மத்தம் தான் இந்த மாதிரி தூண்டில் போட்டு பிடிக்கணுமா, சும்மா பிடிக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சண்டைக்கு வருவாங்க. நீங்க ஒரு மாறிக்கிட்ட போய் கேட்டீங்கனாலுமே அவரே டைரக்டா இதான் சொல்லுவாரு,
அத வந்து வேற வழியில என்னால வந்து எம்பசைஸ் பண்ண முடியல, அதனால நான் இப்படி வச்சுட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஓகே, தவிர்த்து இவனுங்க வந்து அதை ஒரு வேற லெவல் சீன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மாறி நம்ப வச்சிருப்பாங்க. ஓகே, மாறி வந்து படம் எடுத்து பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும், ஓகே சுமாரா தான் வந்திருக்கும். இவனுங்க வந்து வேற லீக்னு சொல்லி ஓகேவா மாறி செமையாதான் நம்ம படம் எடுத்திருக்க போல் இருக்கு, அடுத்த படத்தை இப்படியே எடுப்போம் தான் எடுப்பாரு. இது ரொம்ப பெரிய டேஞ்சரான திங். என்னன்னா, இப்போ நீங்க ஒரு மிஷ்கின் கிட்டயோ ஒரு செல்வா கிட்டயோ சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரியும். ஓகேவா, அவங்க ஈகோவை தான் பூஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, மாறி வளர்ந்து வர்ற ஒரு கலைஞர். ஓகேவா, அவர்கிட்ட நீங்க உண்மையான ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அவர் நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணக்கூடிய ஆள் தான். ஓகேவா, ஆனா நம்ம ஆளுங்க வந்து இப்போ இந்த மாதிரி அவருக்கு ஒரு திரும்பி கண்டென்ட், நீங்க ஒரு அப்ரெஸ்ட் விஷயத்த வந்து செம்மையா சொல்லியிருக்கீங்க ப்ரோ. இன்னொருத்தன் உங்க மெசேஜ் பண்ற இந்த மாதிரி அந்த அந்த ஊர்ல இருக்கு, இன்னுமே எங்க அம்மா ஊர்ல எல்லாம் இந்த கேஸ்டிஸ்ட் பிரச்சனை இருக்கு, அதுக்கும் படத்துக்கும் எல்லா ஊர்லயும் பிரச்சனை இருக்கதான்டா செய்யுது. எங்க ஃப்ரெண்டோட ஊர் ஒண்ணு இருக்கு, அவங்க ஊர்ல டீ கடையில இன்னி வரைக்கும் அவங்களுக்கு வந்து தனியா இது கிடையாது, டீ கடைக்கு பின்னாடி சைட்ல தான் கொடுத்து விடுவாங்க. ஓகேவா, அது இன்னி வரைக்கும் இருக்கு, அவங்க ஊர்ல அது நார்மலா அப்படிதான்டா இருக்கும்னு வேற சொல்றாங்க. ஓகேவா, இப்ப இந்த பிரச்சனை இருக்கறதுலாம் எனக்கும் தெரியுதுதான். ஓகேவா, ஆனா அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கும் படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கும் பெரிய ஒரு வேறுபாடு இருக்கு. ஓகேவா, படம் வந்து நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை ஆக்சுவலா அவர் பரியேறும் பெருமாள்ல பண்ணிருப்பாரு. கடைசி ஷாட்ல வந்து ஒன்னா டீ குடிக்கிறது, அவர் அந்த படத்துல எல்லாத்துக்குமான சொல்யூஷன் கொடுத்திருப்பாருங்க. இந்த படத்தை ஒண்ணுமே இல்லைங்க, அதை கம்பேர் பண்ணும்போது சொல்யூஷனே எது கொடுக்கல. ஒரு சும்மா வைக்கணுமேனு ஒரு பேர் வைக்கிற சீன் வச்சிருப்பாரு, அதுவும் போஸ்ட் மகாபாரதத்துல இருந்து எடுக்கிறேன் அது இதுன்னு. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மகாபாரதத்தை உணர்ந்துட்டாதான் நினைச்சு அது ஒரு வேற லெவல் சீக்வன்ஸ், வேற லீக். ஓகேவா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் மகாபாரதத்துல இருந்து வச்சிருக்காங்க கேரக்டர்ஸ்ன்னு. இவங்க கண்ணபிரான கெட்டவனா காட்டுறாங்களா, இப்படி ரிவர்ஸ் பண்ணிருக்காரா, வேற லீகா சமணரா அப்படியே தலையில்லாம இருக்கா. ஓகேவா, அப்படி இப்படி இவனுங்க வேற லீக்னு சொல்லி அந்த ஆளை ஏமாத்தி நாளை பின்ன அந்த ஆள் திரும்பி இன்னொரு படம் நீங்க மாறி வந்து எடுக்கும் போது ஓகே ஒரு நல்ல ரிவ்யூ வந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கு வந்து 3.5 என்னமோ கொடுத்துருக்காங்கன்னு. நீங்க இப்போ ஒரு ரிவ்யூ போய் பார்த்துட்டு உங்களால எப்பயுமே இந்த படத்தை நம்ப முடியாது. அடுத்து வர படத்தை ஒரு சர்க்கிள் ஜெர்க் தான் பண்ணிட்டு இருக்க போறானுங்க. இந்த படத்துக்கும் அதான், இது என்ன கேட்டீங்கன்னா லிட்டரலா உண்மையை சொல்லணும்னாங்க, இது ஒரு பூமி. இது வந்து இவனுங்க வந்து ஏத்தி விட்டு அந்த ஆளை கெடுக்கதான் போறானுங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். கரெக்ட் தான், என்னோட பாயிண்ட் அதுதான். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு லிட்டரலா ஹை பாயிண்ட்ஸ் என்னங்கிறது நீ பார்த்தனா, படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பஸ் ஓடிக்கிறதா ஹை பாயிண்ட்னா அந்த பஸ் ஓடிக்கிறதே ஒரு 20 நிமிஷம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். சரியா, செகண்ட் ஹாஃப்ல எது ஹை பாயிண்ட்னு உன்னால கணிக்கவே முடியல. ஏன்னா எல்லாமே நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அந்த குதிரையில போகும்போது பின்னாடி ஒரு ஷாட் வச்சு சனா மட்டும் சம்பந்தமே இல்லாம போட்டு தெரிக்க விட்டுருப்பான் மியூசிக். இப்போ எல்லா படத்துல எல்லாத்தையுமே உன்னால கிரகிச்சிட முடிஞ்சு. அப்ப கிரகிச்சிட முடிஞ்சு படத்துல எதுவுமே உனக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ஈவன் எவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்த பேசிட்டு இருக்கான், எவ்வளவு சோகரமான விஷயம் ஸ்கிரீன்ல நடந்துட்டு இருந்தாலும் எனக்கு அந்த விஷயத்த உண்மையாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சாதான் அந்த படம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். எனக்கு எப்போ ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா நான் ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இருந்து இன்டெலிஜிவா பார்த்தாதான் என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு அடுத்தடுத்த சீன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்த எல்லா விஷயமும் எனக்கு செகண்ட் ஹாஃப்லயும் அது ரிலவெண்டா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு, கொஹரண்டா இருக்குங்கும் போதுதான் என்னால இன்டெலிஜிவா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உன்னை பார்த்துட்டு அது அப்படியே மறந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வேற ஏதோ ஒரு கதை நடக்கும்போது லிட்டரலா இதுவும் எதுவும் யூஸ் இல்லாம தான் போகுதுங்கிற மாதிரிதான்டா ஃபீல் ஆகும். அப்புறம் கடைசியில கிளைமேக்ஸ்ல நடக்கிறதும் வந்து நீ இன்னுமே வந்து படம் கண்டிப்பா எதையோ ஒன்னு சொல்லும் கடைசியிலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு சின்ன ரூம்குள்ள போய் ஒரு சின்ன ஃபைட் ஆஃப் மாதிரி வச்சு கர்ணன் வந்து அவனை கொண்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபீல் குட் சீனை வச்சு படத்தை முடிச்சிடுறீங்க. நான் ஒரு மீம் பார்த்தேன்டா, இந்த சந்திரமுகி அரண்மனைக்குள்ள இவன் போவான் தெரியுமா, வடிவேலு போகும்போது இப்ப திரும்பமா சிங்கம் போட்டோ இருக்கும், சிங்கம் அப்படின்னு திரும்பமா மான் போட்டோ இருக்கும், புள்ளி அப்படிமா தெரியுமா, அந்த மீம் போட்டு சிங்கம் புலி எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த பொம்மை போட்டோ வச்சிருக்கானுங்க. அந்த குழந்தை பொம்மை இருக்கும் தெரியுமா, அந்த போட்டோ வச்சிருக்கானுங்க. This defines the entire கர்ணன் மூவி. நீ ஒண்ணு யோசிச்சிருக்க, அதையே திரும்ப 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 ஓவர்டு பண்ணி அதோட எஃபெக்டே போச்சு. அந்த பொம்மை நீந்திட்டு வர மாதிரிலாம் சீன் இருக்கு. அது எப்படா ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு ஹை பாயிண்ட்ல போடுற, இன்டர்வல் பிளாக்ல போடுற, கிளைமேக்ஸ்ல ஒரு டைம் போடுறாங்க போது அது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு முன்னாடி உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் இருந்திருக்கணும். ஆனா உங்க படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரே ஒரு விஷயம் அதுதாங்கும் போது அது ஒரு மெட்டபரா நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது எப்படிங்க சாத்தியமான விஷயமா இருக்கும்? இது ஒரு படங்க. இது ஐயோ இதெல்லாம் வந்து மாரி செல்வராஜுக்கு சொல்றதாங்க எரிச்சலா இருக்கு. இந்த படத்துக்கான ஃபார்மெட்னு ஒண்ணு இருக்குல்லங்க, அதுல நீங்க பண்ணணும் இல்லங்க.
சும்மா ஒரு மெட்டஃபரு, இந்த மெட்டஃபரை வந்து நீங்க புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம இதே ஒரு இரலவென்ட் இமேஜஸ காமிக்கும் போது எப்படிங்க நம்ம ஏத்துக்க முடியும்? நீங்க உங்க ஒர்க்கை கரெக்டா பண்ணல, நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ப்ராப்பரா பிளான் அவுட் பண்ணல, எவ்வளவு எந்தெந்த சீக்வன்ஸ் எந்தெந்த டியூரேஷன்ல வரப்போகுது, என்ன டியூரேஷன்ல வரப்போகுது, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் முதல்ல கதையை ஒழுங்கா டிஸ்கஸே பண்ணலங்க. கதையில இருந்து நீ இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எக்ஸ்ட்ராக்டே பண்ணல. ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்க. பட் அது அப்படி இருந்தாலுமே நீ பார்த்தனால சரிண்டா, ஒவ்வொரு சீன்ஸை இவனுக்கு எடிட் அவுட் பண்ணிருக்கிறதே பார்த்தா பிளான் பண்ணாம அந்த செகண்ட்ல ஃபுட்டேஜஸ் மட்டும் எடுத்துட்டு போய் எடிட்ல பாத்துக்கலாங்கிற மாதிரி போன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீ பாட்டு பார்த்தேன்னு வச்சுக்கவேன், எல்லா பாட்டும் தெறிக்க விடுற பாட்டு. அந்த பாட்டு இவங்க போட்டிருக்க விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் இமேஜினேஷன்ல இருக்குடா. கண்டா வர சொல்லுங்க பாட்டா இருக்கட்டும், உட்றாதீங்க எப்போவா இருக்கட்டும், அப்புறம் தட்டான் தட்டாங்கிற ஒரு லவ் சாங்கா இருக்கட்டும், இது எல்லாமே டிப்பிக்கலா ஒரு இப்ப ஆரம்பத்துல இந்த வில்லேஜ் வந்து பிலிம் மேக்கர்னு சொல்லி இவன் இருக்கான்ல முத்தையா, இவன் படத்துல வர விஷுவல்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ இதுவே பரியேறும் பெருமாள் இந்த மாதிரி விஷுவல்ஸ் வந்துச்சு. கருப்பி பாட்டோட விஷுவல்ஸ் என்ன, ஒட்டக்காட்டல் பூவாசமோட விஷுவல்ஸ் என்ன, கடைசியில க்ளோசிங் இமேஜா அந்த படத்துல என்ன வரும், இந்த நான்யாருங்கிற படத்தோட விஷுவல்ஸ் என்ன, எல்லாத்தையும் ப்ராப்பரா பிளான் அவுட் பண்ணி இதுதான்டா வேற லெவல் படம் எங்களுக்கு காமிச்சிட்டு நீங்களே அந்த படத்தை அந்த இந்த ஃபார்மேட்டை உடச்சி வீசிட்டு அதெல்லாம் பிளான் அவுட் பண்ண தேவையில்லை, அப்பப்போ இது ஒர்க் அவுட் ஆகுதா அதை பாட்டு எடுத்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஃபுட்டேஜ் கட் பண்ணிக்கலாம், நடுவில் வேணா இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதுக்கு ரெண்டு விஷயத்த பேரலா கட் பண்ணி அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணலாங்கிறது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. பேரலா கட் பண்ணா அந்த கிராஸ் கட்ல இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர முடியும்னு வந்து இவங்க வந்து நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்புங்க. ஒரு ரெண்டு சீனுக்கு ரெலவென்ட் இருக்கணும், அது ஒரு பாயிண்ட்ல போய் எண்ட் ஆகணும். சம்பந்தமே இல்லாத ஒரு ரெண்டு சீனை வந்து கிராஸ் கட் பண்ணி அதுக்கு அந்த பிரெக்னென்ட் லேடியே அதுக்கு முன்னாடி நீங்க படத்துல எந்த இடத்துலயுமே பார்க்க மாட்டீங்க, ஓகேவா? திடீர்னு அந்த அம்மா பிரெக்னென்ட் லேடி வந்துகிட்டு இருக்கும், அதுக்கு ஒரு கிராஸ் கட் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க நீட்டா வந்து அப்படியே 4 சீக்வென்ஸ் இருக்கும்னா இந்த படத்தை பார்க்கும் போதே உனக்கு ரொம்ப கிளியரா சென்ஸ் ஆகும்டா. எப்படி இருக்குன்னா, இப்ப வந்துட்டு ஒரு இனிஷியல் ஐடியாவை பிச் பண்ணிட்டாரு பொடியங்களும், அங்க வந்து பஸ் தேவை, அந்த பஸ் எப்படி வாங்கி கொடுக்குறாங்கறதான் கதை அப்படின்னு சொல்லி அதுக்காக செட்டு போட சொல்லிட்டான். செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. செட்டு போட மிச்ச பாதி கதையை யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் இட். அப்புறம் இருக்க கேரக்டர்ஸ்க்கு க்ளோஷர் எல்லாம் கொடுக்கணும்னா அது ஒரு பெரிய இதா வந்துகிட்டு இருக்கு. அதனால எந்தெந்த சீன்ல எல்லாம் எவனெல்லாம் சைடுல நிக்க வைக்க முடியுமோ அவனெல்லாம் சைடுல நிக்க வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கடைசியில அவங்களுக்கு எல்லாம் ஒரு க்ளோஷர் சின்னதா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு ரேண்டம் ஐடியா வச்சு, அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு சில சின்ன ஒரு படத்துல எப்பவுமே ஒரு சப்ளாட் என்ன விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறாங்க பெரிய ஒரு ரெப்ரகஷனே கிரியேட் பண்ணுவோம். இந்த படத்துல ஒரு கேனத்தனமான சப்ளாட் இருக்கும். அந்த சப்ளாட்டுக்கான ஆக்ஷனும் மயிறு மாதிரி இருக்கும், அதோட பே ஆஃபும் மயிறு மாதிரி இருக்கும். எது தெரியுமா? இவனுக்கு வந்து அந்த காயினை வச்சு விளாண்டு இருப்பானுங்க. அப்ப வந்துட்டு யோகி பாபு வந்துட்டு இந்த மாதிரி உங்க அக்காவை 2ஆம் தரமான்னு கட்டிக்கிறேன்னு ஒரு ஃபெட்டிஷா ஒரு வார்த்தை சொல்லுவான். அவனுக்கு தனுஷ் மேல இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸா இருக்கலாம், ஏதோ ஒண்ணா இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லிடுறான். அதனால ஹீரோயின் கூட ஒரு சண்டை வருது. அந்த யோகி பாபு சீனுக்கு ஒரு 5 நிமிஷம், ஹீரோயின் கூட சண்டை வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம், ஹீரோயின் கூட பேசாம இருக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், ஹீரோயின் கூட சேர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம், இது எல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் நக்கிட்டு போச்சு. இது படத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னா ஒரு மயிரும் கான்ட்ரிபியூட் பண்ணல. அதுக்கப்புறம் யோகி பாபுக்கு என்ன க்ளோஷர் இருக்குன்னா, அவர் வந்து இவ்வளவு பெண்களை இழிவா பேசினாரு பாத்தீங்களா, அவரால் ஒரு பிரெக்னன்சி இது பண்ண முடிஞ்சுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அட்லீஸ்டிக் க்ளோஷர். அது தட் கான்ட்ரிபியூட்ஸ் 0% டு த மூவி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் என்னால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் தீயில எரிய வச்சீங்க, அந்த கேரக்டர் எரிய வச்சது மாதிரி முட்டாள்தனமான ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு ஒரு இனிஷியல் தாட்ஸ்ல ஒருத்தரோட பெயிண்டிங் அன்கம்ப்ளீட்டா இருக்கு, அப்புறம் அந்த ஊருக்காக போறான்னு ஒருத்தரே அந்த பெயிண்டிங்கா மாறிடுறாருங்கிற ஐடியா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஐடியால நான் இன்வெஸ்ட் ஆகுறேன். சூப்பரான ஐடியா தான். அவர் என்ன பண்ணாருங்கிறது முக்கியம் இல்ல. எல்லாரும் செத்துட்டு இருக்கானுங்க, இவனுங்க எல்லாம் சாக கூடாதுன்னா நான் இப்போ இந்த உயிர் போனன்னு சொல்லி போறீங்க. அதுக்கப்புறம் நீ உயிர் போனதுக்கு அப்புறம் அவங்களை போட்டு அடிச்சுட்டு தாண்டா இருக்காங்க. என்னடா உயிரே போக கூடாதுங்கிறது அவங்களோட ஐடியா. இப்ப இவன் உயிர் போனாலும் எந்த இம்பாக்ட் இருக்க போறது இல்லைங்கும் போது அந்த 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 அது வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஆனா அந்த லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மியூசிக்க போட்டு ஒரு எம்பத்தியை கிரியேட் பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா? அதுவும் ஆடப்பும் பண்ண போறது இல்ல. ஏங்க ஒருத்தன் உயிரோட எரிஞ்சு சாகும்போது நீங்க எப்படி உங்களுக்கு அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த சீன், அவங்க அம்மா வந்து இவ்வளவு அமளி துமிலில அவங்க அம்மா போய் அந்த 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 வாழை கொண்டு போய் மறுபடியும் தண்ணிக்குள்ள போடும். இவன் போய் மறுபடியும் தண்ணிக்குள்ள குதிச்சு ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட்ல அந்த வாழை எடுத்துட்டு வருவான். இதுவும் எதையும் பண்ண போறது இல்ல படத்துல.
அவங்க அம்மாவை நீங்க படத்துல இருந்து ஃபுல்லா கட் பண்ணீங்கனாலும் ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இல்லங்க. நடுவுல வந்து இவங்க அக்கா வேற சம்மதமே இல்லாம இந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லி இவனை புடிச்சு 2-3 சாத்திட்டு இருப்பா. அவ வேற எந்த பக்கம் பைத்திய மாதிரி பேசி சுத்திட்டு இருப்பா. அவளுக்கும் ஒரு க்ளோஷரும் கிடையாது. சம்மந்தமே இல்லாம போஸ்ட் கிளைமேக்ஸ்ல அவர் நல்லா பாத்துக்கிறாரு அப்படி ஏதோ சொல்லிட்டு இருப்பான். ஆமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சாங்க. நீங்க அதான் உங்களுக்கு அவங்களுக்கான க்ளோஷர் அவ்வளவுதாங்க. நீங்க வாய்ஸ் ஓவர் அதுக்கு என்னை கேட்டா இப்படி சொல்லிட்டு போயிடலாங்க. தனுஷோட பிளாட்டை மட்டும் சொல்லிட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதுல போட்டுக்கலாம், அந்த டெக்ஸ்ட் மாதிரி போடுவாங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாம் இவங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு. என்ன உங்களுக்கு அந்த கேரக்டர் கன்ஃபியூஷன் மட்டும் தான் வரும். எவன் ஏன்னா உனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு எவனும். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு ஹீரோயின் பேர் சொல்லுங்க டக்குன்னு. யாரு ஹீரோயின் பேர் சொல்லுங்க படத்துல. ஹீரோயின் பேரு தெரியலடா. ரஜிஷா நெஜ பேரு. இல்ல நெஜ பேரு அது. ஓகேவா, நீங்க இப்ப லாலோட பேர் சொல்லுங்க. லாலோட பேரு சத்தியமா தெரியலங்க. ஏங்க நான் திருப்பி சொல்றேங்க, தனுஷோட பேரு கர்ணனா இல்ல, படத்தோட பேரா இல்லடா. உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு அந்த அபிமன்யு துரியோதனன் மத்தரம் தான் ஞாபகம். வடமலையா ஹீரோயின் பேர் இதுரா, திரௌபதரா. அதுவே நீங்க இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு தான் நீங்க சொல்றீங்க. ஓகே, திரௌபதிங்கிறத வந்து இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு டக்குன்னு வருதா, ரெஜிஸ்டர் ஆகிருக்கா? இல்ல. இப்போ அவர் வந்து நேம் வந்து பெக்யூலியரா வச்சு மாத்திரம் தான் உங்களுக்கு இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு, ஒரு துரியோதனன். ஓகே, இது இந்த நேம் வந்து நீங்க டெய்லி லைஃப்ல கேட்க மாட்டீங்க. ஓகேவா, அபிமன்யு. ஓகேவா, அந்த ஒரு கிராம சைடு இந்த பேர் நீங்க ரெகுலரா கேட்க மாட்டீங்க. ஓகேவா, இந்த மாதிரி வடமலையா அந்த சீனை போட்டு அடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு 4 பேர் ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகேவா, நீங்க இதை கட் பண்ணி விட்டீங்கன்னா ஓகேவா, உங்களுக்கு யாரு பேருமே ரெஜிஸ்டர் ஆகல. நீங்க கண்ணபிரான் அவன் பேரை கடைசியில கிளைமாக்ஸ்ல வச்சு கத்திக்கிட்டு இருக்கறனால ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகேவா, ஒரு கம்ப்ளீட்டா வந்து நீங்க இது ஒரு சாதாரண பேர் எல்லாம் வச்சு பாத்துருக்கீங்கன்னா இந்த படத்துல அந்த பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. யாரு பேருமே உங்களுக்கு தெரியாது கடைசி வரைக்கும். அந்த அளவு உங்களுக்கு ஒரு மெமரபிளான கேரக்டர்ஸே எதுலயும் ஒண்ணு கூட இல்ல. ஹீரோல இருந்து படத்துல வந்து கர்ணன் வந்து எல்லாரும் சொல்றாங்க இந்த படத்தை வந்து வெளியே வர முடியலன்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த படத்தை மறந்துடுவானுங்க மக்களுக்கு. ஆமா, இனி அடுத்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான். ஜெகமே தந்திரம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சுன்னா இந்த படம் மறந்துடும். ஆமா ஆமா, சரியா? பெருமாள் மறக்குமான்னு கேட்டா மறக்கவே மறக்காது. டிவி கடந்து போனா கூட அந்த படத்தை நீ உட்கார்ந்து பாப்ப. ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து தேவையே இல்லாம செலிப்ரேட் பண்ணி அவனோட எபிலிட்டிஸ கம்மி பண்ணிடுறீங்க. அது ரொம்ப காண்டா இருக்கு. எல்லாரும் தெரிஞ்சே பண்றானுங்கடா, காண்டா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அவனுங்கள்ட்ட வந்து உண்மையிலே ஒரு குரூப்ல என் ஃப்ரெண்டு கேட்டிருக்கான், உண்மையிலே படத்துல எதிராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. ஓகேவா, எனக்கு மொமெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மொமெண்ட் பிடிச்சிருக்கு, அந்த மொமெண்ட் பிடிச்சிருக்குன்றதை தவிர்த்து படத்துல ஹோலா என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவனுக்கிட்ட ஒண்ணுமே இல்ல பதில். அவனுக்கு என்னன்னா ஓவராலா இப்படி வேணா பாக்கலாங்க, இத நீங்க வந்து ஒரு அப்ரெஸ்ட் கம்யூனிட்டியை வந்து படம் முக்கியம் வந்தாலும் நான் செலிப்ரேட் தாண்டா பண்ண போறேன், ஆப்வியஸா நீ அதனால அப்ரெஸ் பண்ணாதரா. இது வந்து ஒரு மேலோங்கிய ஒரு கருத்தா வந்து வெளில வரலாம். நீங்க பீப்புள் விசஸ் ஓஜே சிம்சன் ஒரு சீரிஸ் இருக்குங்க. ஓகேவா, அதோட ஹோல் கருத்து என்னன்னா உண்மையிலே கொலை பண்ணிருப்பான் ஒய்ஃபையும் குழந்தையும். ஓகேவா, ஆனா அந்த டயத்துல வந்து அந்த ஊர்ல வந்து பிளாக்க வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதிகமா அப்ரெஸ் பண்றாங்கன்னு சொல்லி ரயட்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஓகே, அந்த ஒரு ரேட்டோட ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும்னா உண்மையிலே கொலை பண்ணவனை வந்து ஜூரின்னு அவங்க ஊர்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்க மாட்டார், ஜூரி எல்லாம் சேர்ந்தா தீர்ப்பு கொடுப்பாங்க, மக்கள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, அதுல நிறைய அது வந்து ஒரு பிளாக் பீப்புள் அதிகமா வாழ்ற ஏரியா. ஓகே, அங்க இருந்து எடுத்த பீப்புள் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆப்வியஸா வந்து நாட் கில்ட்டின்னு கொடுத்துருவாங்க. அதே கேட்டகரி தான் இது. ஓகேவா, ஒரு அந்த அப்ரெஸ்ட் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தன் படம் எடுத்திருக்கான். ஓகேவா, அந்த அப்ரெஷனை எதிர்த்து பேசியிருக்கான்றதுக்காக நீ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றிய தவிர்த்து ஓகேவா படம் நல்லா இருக்கா அதை நீ பாக்கல. ஓகேவா, யூ ஆர் ஜஸ்ட் சேயிங் தட் பிளாக் பவர் அப்படின்னு அவங்க ஊர்ல அவன் சொல்லுவான். ஓகேவா, அதை மத்தரம் தான் சொல்றே தவிர்த்து யூ ஆர் நாட் லுக்கிங் அட் த ஆக்சுவல் கண்டென்ட் ஓவர் தேர். ஓகேவா, நீ யாருக்கு எந்த கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணமோ அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற. இதுல அதுதான் பெரிய பிரச்சனை. இது ஆனா இது என்ன ஆகுதுன்னா பட் இட் ஹேஸ் த ரெப்ரகஷன். இப்போ அங்க அந்த ஊர்ல வந்து அந்த ஓஜே சிம்சன் அந்த மாதிரி விட்டதுனால என்ன ஆச்சுன்னா தென் அந்த ஊர்ல வந்து ஆக்சுவலா இப்போ ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பப்ளிக்கான கொலையாளியே வந்து வெளியில போனதுனால அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய மேக்கிங்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இப்போ வந்து அந்த ஊர்ல ஹெவியா கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல ஆர்டிகல்ல படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அந்த சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இப்படி வேணா வரலாம். ஓகேவா,
நீ ஆப்வியஸா வந்து நீ நல்ல படம் எடுத்தாலும், நீ வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் படமா எடுத்து நல்லாவே படம் எடுத்தாலும், ஐ எம் நாட் கோயிங் டு செலிப்ரேட் இட். இவன் வந்து மொக்கையா படத்தா இருந்தாலும் நான் செலிப்ரேட் தான் பண்ண போறேன், ஓகேவா? ஸோ பெட்டர் யூ டோன்ட் டூ த அப்ரஷன் திங்ஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நீங்க மெசேஜ் வேணா கொடுக்கலாம், ஓகேவா? அந்த அப்ரஷன் பண்ண நினைக்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புள், நான் வந்து ஒஸ்தியா பிறந்தவன்டா அப்படின்னு நினைக்கிற குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நீங்க அது ஒரு மெசேஜா வேணா ரிலே பண்ணலாமே தவிர்த்து, ஓகேவா, யூ கான்ட் டூ எனிதிங் மோர் தென் தட். நீங்களே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யூ வில் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட், ஓகேவா? நாம வந்து இந்த படத்துக்காக போய் சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு நாள் ஃபீல், அது தட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு தேர் ஒப்பீனியன், அவ்வளவுதான். சோ அதான் எனக்குமே அதே ஒப்பீனியன் தான். இன்னைக்கு மாஸ் பிஹேவியர் இப்படி இருக்கு, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த ஸ்டேட்டஸ் போட்டு உடனே ஊம்பி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பண்றத எண்ட் ஆஃப் த டே நீங்க செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட எஃபிஷியன்சிய கம்மி தான் பண்ணுது. அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியோட குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கான மீட்டர் வந்து கண்டிப்பா அது கம்மி தான் பண்ண போகுது. அவங்க ஒரு மொக்க படத்தை நம்மள்ட்ட செல் அவுட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கிறதுக்கான மேஜர் காரணமா நீங்களா இருக்கீங்க. நீங்களா இருக்கீங்கன்னா இந்த சென்ஸ் இந்த படத்தை இந்த மாதிரி மொக்க படத்தை செலிப்ரேட் பண்றவங்க சொல்றோம். ஒண்ணும் இல்லைங்க, ஆப்வியஸா இப்போ ஒரு படம் வந்து நீங்க படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கல, அதுல ஒரு 10 சீன் புரியலைன்னா ஆப்வியஸா வந்து உங்களுக்கு அந்த படம் பிடிக்கல, ஓகேவா? நீங்க அந்த 10 சீன் உங்களுக்கு புரியாது, உங்க தப்பு கிடையாது, ஆப்வியஸா அதோட அந்த மேக்கரோட தப்பு. அவன் தான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கணும், ஆப்வியஸா, ஓகேவா? உங்களுக்கு அத புரியலைன்னா அது உங்க தப்பு கிடையாது. அது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லிதான் ஆகணும், ஓகேவா? அது வந்து என்னமோ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி, நான் காசு கொடுத்து பாக்குறேன்டா, நீ தான் ஆப்வியஸா எனக்கு புரிய வைக்கணும். நான் தேடி போய் எதையோ 4 விஷயத்த படிச்சுட்டு வந்து அதை நான் புரிஞ்சு கூடாது. அந்த மென்டாலிட்டியை வந்து பீப்புள் வந்து என்ன சொல்ல வரேன்னா, படம் பார்த்துட்டு வெளில வந்தாலே உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்ல தரணும். அதுக்கப்புறம் யூடியூப் வந்து ரிவ்யூஸ் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ அந்த படம் நல்ல படமான்னு சொல்றதெல்லாம் தேவையில்லை. நீ படம் பார்த்து உனக்கு என்ன புரிஞ்சோ அதை வச்சு சொல்லு, அதுதான் கரெக்டான மீட்டர். ஆமா, ஏன்னா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரிதான் படம் இருக்க போகுது. ஆமா, கரெக்டா? ஏன்னா இதுலயே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இந்த சீன் வரும், அந்த எலிபென்ட் சீன் ஒண்ணு வரும். எலிபென்ட் சீன்ல பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட், அதாவது அந்த இதுல அந்த மோளம் அந்த இதை வாசிச்சுட்டு இருப்பானுங்கல்ல, அதுல அந்த பிபி அதெல்லாம் வந்து ஒரு டியூன் வாசிப்பானுங்க. அந்த டியூன் வந்து என்ன டியூன்னா வந்துட்டு ஒரு பழைய விஜயகாந்தோட போராடடா ஏந்தி வாழேந்தாடா அப்படின்னு, சரியா? இந்த பாட்டோட டியூன்னா அது, அந்த டியூனை தான் வாசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டியூன் ஏன் அங்க வருதுங்கறத என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த பாட்டை இந்த அப்ரஸ்ட் யூஸ் பண்ணிருந்தாங்க ரொம்ப நாளா, சரியா? ஒரு ரெப்ரசன்டேஷனா யூஸ் பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருந்துச்சு. எப்படி வந்து ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு பாட்டு வச்சிருக்கானுங்களோ அந்த மாதிரி, அது தப்பு இல்ல. பட் அவங்க அதுக்கு யூஸ் பண்றாங்கிறது எனக்கு ஏன் தெரிஞ்சிருக்குன்னா, நான் எப்போ ஒரு நாள் ரேண்டமா யூடியூப் பாத்துட்டு இருக்கும்போது அது சஜஸ்ட் பண்ணுச்சு, புரியுதா? விடுதலை சிறுத்தைகள் அந்த அவங்க எடிட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணுக்கு. எனக்கு அது அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு எனக்கு அது ரிலவெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ரிலவெண்டா இல்லாத இன்ஃபர்மேஷன் நிறைய வச்சு அவன் இதா வச்சிருந்தாலும் அது எனக்கு புரிய போறது இல்ல. பட் கதைங்கிறது உலகத்துக்கே புரியும், உலகத்துக்கு புரியும் கதைங்கிறது. சோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது தான் மேட்டர். என்ன வந்து எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காங்கிறது அது ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் தான். ஆமா, நீ மார்க் போடுறது கதைக்கு மட்டும்தான், அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் தான் கிடையாது. கதைக்கு அந்த எக்ஸிகியூஷனுக்கு தான் நம்ம மார்க் போட போறோம் இல்லையா? என்ன பண்ணிருக்காங்கற அந்த டைரக்டர் தவிர வேற எவனுக்குமே தெரியாது. ஆமா, எதெல்லாம் ஃப்ளூக்ல அடிச்சு வந்துச்சு, எதெல்லாம் வந்து நம்மளா சொல்றோம், இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சான்றது நமக்கு அவனுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? ஆமா, அது எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எத்தனைதெல்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களா ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. டைரக்டர் யோசிச்சிருக்க மாட்டான், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணி நிறைய பேக்ரவுண்ட்ல செட் பண்ணிருப்பாங்க. நம்ம நிறைய பீப்புளுக்கு ஆக்சுவலா நம்ம அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்றதுல கிரெடிட் கொடுக்கறது இல்ல. அதுல அவங்க எல்லாம் முக்கியமான ஒரு போர்ஷன்ஸ்ல வராங்க. ஒரு செட்டை நீங்க வந்து கேமராமேனுக்கு எவ்வளவு வந்து நிறைய இடத்துல அந்த ஃப்ரேம் செம்மையா இருக்குன்னா அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆமாண்டா, இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த படத்தோட இன்டர்வியூ பாட்டு போது எனக்கு புரிஞ்சு, இந்த இது சூர்யாவோட இந்த படம் ஏரோப்ளேன் படம் வந்துச்சுல்ல, என்ன படம் அது? சூரரை போற்று பார்க்கும்போது அவரோட ப்ரொடக்ஷன் இது ஆர்ட் டிசைனர் ஆர்ட் டைரக்டர் வந்து ஜாக்கின்னு ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் பேர் அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, ஆர்ட் டைரக்டர்னா யாரு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரோல் இருக்கு, அந்த ரோல் ப்ரொடக்ஷன் டிசைனர். டிசைனர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆர்ட் டைரக்டர்ங்கிறவங்க வந்து இந்த ஆர்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது ஒரு பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் இந்த செட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்றான் ஆர்ட் டைரக்டர்.
ம் சரியா? இவனுக்கு கலர் ஸ்கீம் இதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் கிட்ட இருந்து நாலேஜ் ம் பண்ணுவானுங்க. ம் அதுக்கப்புறம் ம் காஸ்டியூம் டிசைனர்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ம் அவங்க ம் இவனுங்க போடுற காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. இதுக்கும் கலர் ஸ்கீம்ஸ் வந்து ம் சினிமாட்டோகிராஃபர் சைட்ல இருந்து வரும். இப்போ ம் ப்ரொடக்ஷன் டிசைனர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் ம் வந்து ஆர்ட் டைரக்டரையும் இது காஸ்டியூம் டிசைனரையும் ஒன்னா சேர்ந்து மேனேஜ் பண்ணுவான். அந்த ம் ப்ரொடக்ஷன் டிசைனருக்கு யார்கிட்ட இருந்து இன்புட்ஸ் வரும்னா சினிமாட்டோகிராஃபர் இருந்து. So, ம் production designer and cinematographer will be discussing about the color schemes. ம் டைரக்டர் வந்து வெறும் எக்ஸாம்பிள் ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாரே தவிர, ஆமா, இந்த படத்துல வந்து இந்த சீன் மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. ஆ இப்ப அந்த இடத்துல இப்ப 90s செட்டுங்க இது. ஆ 90sல இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இடத்தை கிரியேட் பண்ண போறதுக்கான மேஜர் ஒர்க் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனரோட. ஆமா அதுக்கு ஆமா தான் அவர் காசு வாங்குறாரு. அவரு தான் ஆமா டீடைலிங் போடுறாரு. இப்ப ஆமா படத்துல நீங்க ரவுண்ட் ஓடுறீங்க பாத்தீங்களா, இந்த ரவுண்ட்ல முக்காவாசி விஷயம் அந்த டைரக்டரோட கான்சியஸ் எஃபர்ட்டான்னு கேட்டா இல்ல. இல்ல. அது ஆமா ஆர்ட் டிபார்ட்மெண்டோட இன்புட். ஆமா பட் ஆனா அந்த படத்துல நீங்க அந்த விஷயத்தை பாக்குறீங்க. ஆமா படத்துல எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட்டரா இப்படி ஒர்க் பண்ணிருக்காங்கிறது நல்லதுதான், ஓகே. ஆமா பட் ஆனா படத்துல இது எல்லாத்துக்கும் முன்னாடி கதைங்கிற ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி நம்ம அதை பாத்துருக்கணும் இல்லையா? ஆமா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது. நீங்க படம் கரெக்ட். பார்க்கும்போது பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 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 சின்ன போர்ட்ல என்ன எழுதிருக்குங்கிறத யாருமே நோட்டீஸ் பண்ண போறது இல்ல. ம் இவ்வளவு ஒருத்தன் ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணிருக்கான் பாருங்கிறது வந்து ஒரு சின்ன ரெகக்னிஷன் மட்டும் தான். அது படம் பார்த்துட்டு வெளில ஆமா வந்ததுக்கு அப்புறம் யாரோ ம் ஒருத்தங்க போட்டிருக்க சின்ன ரைட் அப்ல தான் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்களே தவிர, ஆ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இட் இஸ் சோல்லி ரிலையபிள் ஆன் த ஸ்டோரி அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த மூவி. கரெக்ட். ம் சோ இது வந்து நீங்க இது வந்து யாரா இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணிட முடியும். யாரா இருந்தாலும் அவங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அதுல சொல்லிட முடியும். ம் சோ அத அப்பத்திக்கப்ப சொல்லிட்டோம்னா, நம்ம ரிவ்யூஸ்ங்கிற ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்கிறதுக்கான யூஸே அப்பதான் நடக்கும். ஆமா இல்லனா அந்த ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து ஃபிளாடாவே தான் இருக்க போகுது. அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி மேனிபுலேட்டடா தான் இருக்க போகுது. ஆமா இது அவங்களோட செல்ஃப் இதுல வந்து ஒரு ஆர்டிஸ்டோட ஆக்சுவலான ஆர்டிஸ்டிக் விஷனை வந்து இவங்க வந்து இது பண்றாங்க, டிமினிஷ் பண்றாங்க. அதுதான் இதோட டேக்அவே, இந்த பாட்காஸ்டோட டேக்அவே. ஆமா ஆமா இவங்க ஆக்சுவலா they are not doing good things. இவங்க டிகோடிங் வந்து ஒரு நல்ல மூவி, கம்ப்ளீட்டான மூவி பண்றது வேற. when you are doing to a flawed movie, it will actually diminish the artist vision further பண்றாங்க. சோ அதான் சிம்பிளா ஃபைனலா வந்து என் சைடுல இருந்து நான் ஒன்னு சொல்லிடுறேன். அப்புறம் ஹரி நீ ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடு. நான் இப்பதாங்க சொன்னேன். அவ்வளவுதான், இதுதான் உங்க ஃபைனல் ஸ்டேட்மெண்டா? ஆமா சரி, ஓகே. நான் சிம்பிளா ஃபைனலா சொல்ல போறது ஒண்ணே ஒண்ணுதான். ம் நீங்க இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா நம்ம ஏற்கனவே பழைய எபிசோட்லயே சொல்லியிருக்கோம். நீங்க எந்த இன்ஃபர்மேஷன் பபுள விரும்புறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் பபுள் தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு சோசியல் மீடியா அல்காரிதம். சோ அப்ப உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடியது உங்களை கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன் பபுளுக்குள்ள தான் சஸ்டெயின் பண்ண வைக்க போகுது. சோ அந்த மாஸ் பிஹேவியருக்கு நீங்க அத்தியராகறனால ஒரு மிகப்பெரிய எஃபெக்ட் இருக்கு தமிழ் சினிமா மேலயும் சரி, வேற சில கிரியேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் மேலயும் சரி. அதுக்கு அதெல்லாம் மாறணும்னா உங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு 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 ஹானஸ்டான ஒப்பீனியன். அதுதான் ஒரு ஃபீட்பேக் சிஸ்டமா இருந்து இந்த விஷயத்த மாத்த போது. அந்த ஹானஸ்டான ஒப்பீனியன் சொல்றதுக்கு நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. முதல்ல படம் ஒரு விஷயத்த பார்த்த ஒருத்தனுக்கு எந்த அளவுக்கு மூளை இருந்துச்சோ அதே அளவுக்கு மூளை இருந்தாலே போதும், ஒரு படத்தை பிடிச்சா பிடிக்கலையான்னு சொல்லிடலாம். சோ இந்த டீகோடர்ஸ் அனலைஸ் பண்றவனுங்க இவனுங்களோட அப்புறம் இந்த வோக் மீம் போடுறவனுங்க இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தாலே ஐ திங்க் இட் வுட் பி பெட்டர். சோ அதுதான் என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். சோ இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்டோட எண்டுக்கு வரோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசிட்டோம். நம்ம எடிட் பண்ணிருக்கோம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ண முடியாது ஸ்பாட்டிஃபைல. ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.